ஹலோ கைஸ், இது உங்க ப்ரோ கோட். நான் உங்கள் ஜோரோ. சொல்ல மாட்டேன். ஆமா, அதான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, லக்கி பாஸ்கர்ன்ற ஒரு அற்புதமான மூவி வந்துக்குது. அதோட அப்ரிசியேஷனும் அதுக்குள்ள இருக்கிற டீடைல்ஸ் பத்தி எங்களுக்கு தெரிஞ்சதை பத்தி நாங்க சொல்லலாம்னு இருக்கிறோம். இந்த பாட்காஸ்ட்ல யார் யார் இருக்கா? ஐயோ, நம்ம ஸ்பைக்கு, கோகு மற்றும் வால்டர் வைட் ஜூனியர் இருக்காப்ல. இந்த பாட்காஸ்ட்ல அதிகமா நான் பேச மாட்டேன், இவனுக்கு தான் கேரி பண்ண போறானுங்க. அவங்க பாட்காஸ்ட்ல ஸ்ட்ரைட்டா போயிடலாம். சரிங்க ஐயா, எதுக்கு இந்த இது லக்கி பாஸ்கரை பத்தி பேசலாம் நீங்க முதல்ல யோசிச்சீங்க, அதை சொல்லுங்க. நம்ம ஏன் லக்கி பாஸ்கரை பத்தி பேச வந்திருக்கோம்னா, ஒரு நல்ல மூவி. அதுல இருந்து இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் மூவி, இருந்தாலும் அதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆஸ் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸா நம்ம வந்து அதுல இருந்து என்னெல்லாம் கத்துக்கலான்றத பத்தி தான் ஒரு இதுவா இருக்க போது. பிளஸ் மூவி அப்ரிசியேஷன் கூட, வெறும் மூவி அப்ரிசியேஷனா மட்டும் இல்லாம நம்ம என்ன கத்துக்கலான்ற ஒரு ஐடியாவோட நாங்க பாட்காஸ்ட் பண்ணலாம்னு வந்திருக்கோம். ஸோ ஃபுல்லா பாருங்க, நல்ல ஒரு வேல்யூபிள் கண்டென்ட்டா இருக்கும் இதுக்குள்ள. ஐ ஹோப். ஃபர்ஸ்ட் ஜெனரலா போவோம். மூவி எப்படி இருந்துச்சு உங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, லக்கி பாஸ்கர் மூவி. சரி, ஓகே, நான் சொல்றேன். ஆக்சுவலா இந்த மூவி வந்து நான் பார்க்கணுன்னே இல்ல. ஃபர்ஸ்ட் என் தம்பி தான் பார்த்துட்டு வந்து சூப்பரா இருக்கடா பாடுறா அப்படின்னா. ஆக்சுவலா அப்போதான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் கரெக்டா. எதுவுமே பண்றோன்ற மாதிரியே தோணலடா, என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான், என்னடா அது, இன்னொன்னு கத்துக்க நிறைய இருக்குது போல. நம்ம தான் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், நடந்ததெல்லாம் பத்தி யோசிச்சு சும்மாவே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் போலயே. இவ்வளவு இருக்கே, சும்மா நம்ம எப்படி சொல்ல, உனக்கு அந்த காமன் மேனா இருந்து அவனால அவ்வளவு பண்ண முடியுதுன்னா, அதுதான் அந்த ஒரு இது கோட் மாதிரி சொல்லுவானுங்களே, when the innocent dies the devil smilesன்ற மாதிரி. அதான் லிட்டரலா அந்த படத்துல. அந்த படம் அவ்வளவுதான். அந்த படத்தை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பவுன்ஸ்னு சொல்ல முடியாது, இன்னும் நிறைய இருக்கு வாழ்க்கையில பாக்குறதுக்கு, சரி வா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. பர்சனலா ஸ்கிரீன் பிளே எல்லாம் எனக்கு பெருசா டைரக்ஷன் மூவி எல்லாம் தெரியாது, ஆனா படம் நல்லா இருந்துச்சு. அந்த கதை நல்லா கொண்டு போயிருந்தானுங்க. ஹர்ஷத் மேத்தா அந்த ஸ்கேமோட ரிலேட் பண்ணி, ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் மட்டும் இல்லாம நல்ல கதையை அந்த கதையோட ரிலேட் பண்ணி நல்லா கொண்டு போயிருந்தானுங்க. நல்ல ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாம ஆமா கரெக்டா, இது வந்து அந்த ஸ்கேம் அதே யூனிவர்ஸ்ல தான் இது நடக்கிற கதை சைடா. ஆமா, ஒரு சைட் ஸ்டோரி, பிரான்ச் ஸ்டோரி. அதேதான். நீங்க வந்து ஏன்னா நான் ஸ்கேம் சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு இன்னும் கூட அதுல டீடைலா எனக்கு புரியவே இல்லை. அப்படி ஒரு சில ஸ்கேம்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்பான், அந்த பேங்க் ரெசிப்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அதுலயே எனக்கு சரியா புரியல. ஆனா லக்கி பாஸ்கர்ல இவன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த கதையை பாக்குறப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சது. ஓகே, இதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு இல்லீகல் நடந்திருக்குன்னு. ஆனா பிஆர் பத்தி பேசும்போது நமக்கு காமன் ஆடியன்ஸ்க்கு புரியாது. பட் அந்த படத்துல பிஆர் பத்தி டீட்டெயிலா சொல்லுவாங்க. பிஆர் எதுக்கு யூஸ் பண்றாங்க, எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, எப்படி ஆப்ரேட் ஆகும் சொல்லிட்டு காமன் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லைக் அதனாலதான் எனக்கு இன்னும் கரெக்டா புரிஞ்சுது இதுக்குள்ள இல்லீகல் நடந்திருக்கு இவ்வளவு பெருசான்னு. ஆமா. சரி, அடுத்து வால்டர் நீங்க சொல்லுங்க உங்க ஒப்பீனியன். நான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அமரன் ரிலீஸ் ஆயிடுச்சு. சைலண்டா வந்து தூக்கிச்சு. சைடுல வந்து நல்லா ஓடிட்டு இருந்துச்சு, ஆனா ஸ்கிரீன் ஃபுல்லா அமரனுக்கு போயிடுச்சு. ஆமாண்டா. ஆனா இந்த படம் அன்னைக்கே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டே செம்ம ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஆனா நான் பார்த்து 15-20 டேஸ் கழிச்சு தான் பார்த்தேன். படம் வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ராடு, ஃபினான்ஷியல் ஸ்கேம் அது பேஸ் பண்ணி தான் நார்மல் படமா இருக்கும்னு நினைச்சு போய் பார்த்தேன். அது எப்படி சொல்றது தெரியல. அது வந்து இது நிஜமா நடக்குமா தெரியல. இந்த கதை வந்து ஒரு லைஃப் ஒரு பர்சனுக்கு நடக்குமா தெரியல. ஆனா அந்த ஸ்கிரீன் பிளே, அந்த ஹர்ஷத் மேத்தா தான் சொல்றாங்க, ஹர்ஷத் மேத்தா தான் அது. ஹர்ஷத் மேத்தாவோட ஸ்கேம் பேஸ் பண்ணி அந்த கதை ஸ்கிரீன் பிளே கொண்டு போறது, அதுவும் ஒரு சீன் கூட போர் அடிக்கல. வேற விஷயம் சொல்றேன், அந்த படம் ஸ்கிரீன் பிளேயும் ஸ்டோரியும் கொண்டு போகும்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் காமன் ஆடியன்ஸ் புரியுற மாதிரி. ஒண்ணு இல்ல, மீனாட்சி சௌத்ரி அப்படின்னு கேட்டேன். காட்டிக்கிறாங்க பிரச்சனை எல்லாம். மீனாட்சி சௌத்ரி உடுப்பா. சாரி மேடம், நான் கூட நீங்க வெறும் ஒரு கிளாமர் ரோல் மட்டும் தான் நினைச்சேன். நல்லா நடிக்கிறீங்க. எல்லாம் நல்ல கேரக்டரா
அன்வான்டா அந்த கேரக்டர் எல்லாம் கொடுக்காம கரெக்டா அந்த கேரக்டர் பிளேஸ் பண்ணி இவன் இந்த ரோல் இவனுக்கு வேணும், இந்த ரோல் வேணும், இந்த கேரக்டர் வேணும் சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்ட்ல ஆட் பண்ணி இந்த படம் கொடுத்திருக்காங்க. நைஸ், குட். ஆமா, மிஞ்சி எல்லாரும் போனா வந்து பெரிய must பெரிய watch ஒரு characters வாட்டியா எல்லாம் கிடையாது. அதேதான் மஸ்ட் வாட்ச். பெரிய கேரக்டர்ஸ் எதுவுமே உள்ள கிடையாது. ஃபர்ஸ்ட் சீன்ல இல்ல, எது இல்ல. காட்டுறாங்களோ அதே கேரக்டர்ஸ் தான் திரும்ப உள்ளே இருப்பாங்க. பெருசா வேற அதேதான், எந்த ஒரு அதேதான். இதுவுமே இருக்காது. அதே வந்துட்டே இருக்கும், அந்த கேரக்டரே வந்துட்டு இருக்கும். ஆமா. ஆமா. இதுல வேற இன்னொரு இது ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக்காம்பா. எனக்கு ஆமா, ஆமா ஆமா. இங்க அமரன் ஜீவினா இங்க லக்கி பஸ்க்கு ஜீவி. சூப்பரா எனக்கு ஒன்னே ஒன்று தான் பாய். இந்த படத்தை பார்க்கும்போது யாருக்காச்சும் இந்த ஆந்தனி கேரக்டர் முதுகுல பெருசா அவன் போடுவான்னு யாருக்காச்சும் தோணுச்சா? எனக்கும் அந்த ஆண்டனி பாவம்பா, அந்த ஆண்டனி ரொம்ப சந்தேகப்பட்டேன். நான் தான் கேட்டவன்ற மாதிரி ஆயிப்போச்சு. தப்பா நினைச்சேன். இவன் குத்த போறான் பாரு, 2 லட்சம் இவன் தான் பெருசா செய்ய போறான் அப்படின்னு நினைச்சேன். அவன் தான் பெருசா வரைக்கும் செஞ்சு விட்டுக்கிறான். நான் என்ன நினைச்சேன், இவன் ஏதோ முதுகுல குத்துவான், அந்த முதுகுல குத்தினால தான் நம்ம தலைவன் கொஞ்சம் ஸ்கேம்குள்ள இறங்குவான், நான் அப்படி நினைச்சேன். டோட்டலி டிஃபரெண்ட். ஆனா அதுலயுமே ஒரு நல்ல டைலாக் சொல்லிருப்பானுங்க. என்ன நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு ஆண்டனி சொல்றப்ப, நீ நம்பிக்கை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு துல்கர் சொல்லுவான். நல்லா இருக்கு. ஓகே, சோ இந்த கதையோட சுருக்கம் என்னன்னா, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் கூட லோவர் மிடில் கிளாஸ் ஆளு அவனுக்கு எப்படி குடும்பத்தை பாக்குறான்ற ஒரு கதை தான். ஏன்னா அவனுக்கு வந்து பாவர்ட்டில இருப்பான். அவனுக்குன்னு ஒரு தம்பி இருப்பான், தங்கச்சி இருப்பான், அடுத்து வீட்டு வாடகை, லோனு ஏகப்பட்ட வச்சிருப்பான், கடனு. எங்க வீடு வாடகை இல்லைங்க, சொந்த வீடு தான். வாடகை இல்ல, சொந்த வீடு தான். சொந்த வீடு அதான ஒரு பேங்க் எம்ப்ளாயா இருப்பான், கேஷியரா. 6000 ரூபாய் சம்பளம், அதை வச்சு மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். சுத்தி ஃபுல்லா ஏன்னா கடனா வச்சிருப்பான். ஆமா. ஆனா இதுலயுமே அவனுக்கு வந்து என்னதான் இந்த மாதிரி ஒரு ஏழ்மையான குடும்பம் காட்டுறாங்களா, ஆனா காட்டுறதா இருந்தாலுமே எனக்கு துல்கரை பாக்குறப்ப எனக்கு அந்த ஒரு ஃபீல் வரல. ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ்னு நெகட்டிவ் இருக்கு. ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கிறான். துல்கர் டிக்யூ அடிக்காதீங்கப்பா, பாவம்பா. அடிக்கல, நான் என்ன சொல்றேன்னா, ஐ மீன் அந்த கேரக்டருக்கு எனக்கு இன்னும் அந்த ஒரு ஃபீல் வரல. இப்போ நம்ம வந்து இப்போ மிடில் கிளாஸ் செட் பண்றதா இருந்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ் சினிமாலேயே கமல் ரஜினி ஆப்வியஸா சொல்ல வேணாம், நிறைய அந்த படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். ஏன் இந்த வேலைக்காரன் எஸ்டிஏவே நல்லா நடிச்சிருப்பாப்ல, அந்த ஒரு மிடில் கிளாஸ். அந்த ஸ்கின் டோன் கொஞ்சம் டார்க்கா இருந்திருந்தா உனக்கு இதுவா, லைட்டா இல்லாம டார்க்கா கொஞ்சம் இதுவா கரெக்ட்டா இருந்திருக்கும். என்ன சார் ரேசிஸ்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கேன். இந்தியன் மைண்ட் செட். அது எப்படா அவங்க அப்பாவும் வெள்ளதான் இருக்கிறாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. போய் அந்த லுக்கு அதெல்லாம் சொல்றான். ஓகே ஓகே, புரியுது புரியுது. அதுல என்னதான் ஒரு மிடில் கிளாஸா இருந்தாலுமே அந்த ஒரு ஸ்டைலா தான் இருப்பாப்பு. இதுக்கப்புறமா வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கும். இவன் இடையில என்ன பண்ணுவான்னா, இந்த பேங்க் செக் எழுத தெரியாதவங்க அவங்களுக்கு எல்லாம் லேசா பேங்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா உட்காந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி தருது, ஒரு சின்ன கேஷுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனோட வாழ்க்கை இப்படிதான் போய்கிட்டு இருக்கும், நம்மளோட பாஸ்கரோட வாழ்க்கை. இதுக்கப்புறமா தான் அவனுக்கு வந்து இந்த நிறைய வேலையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த இப்போ ஜஸ்ட் இவன் வந்து இந்த பேங்க் கேஷியரா இருக்கிறதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு போஸ்ட்ல இருந்து ஒருத்தர் ரிட்டையர் ஆக போறாரு. அந்த போஸ்ட்டுக்கு இவனை ரெக்கமெண்ட் பண்றதா அங்க இன்னொருத்தர் ஒரு பெரிய ஆபீசர் சொல்லியிருப்பாங்க. அவனும் அதே ஒரு ஹோப்ல தான் இருப்பான். பட் ஆனா பல சூழ்ச்சியால் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடும். அந்த இடத்துல அவன் ரொம்பவே எமோஷனலா அங்க பஸ்ட் அவுட் ஆயிடுவான். அவங்க கிட்ட நீங்க என் பேரை கூட இதுல மென்ஷன் பண்ணலன்னு. அப்போ உடனே அந்த நான் ஏதோ ஒரு பெரிய ஆளுன்ற மாதிரி, நீ பண்ற தப்பெல்லாம் எனக்கு தெரியும்னு நினைச்சு, தெரியாம இருக்குன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாம் எல்லாரும் முன்னாடியும் பேசுறப்ப ரொம்பவே பாருங்க, அவன் ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கறனால அவன் விட்டுட்டான். இப்ப என்ன மாதிரி ஒரு மொரட்டு இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டு தூக்குல சொல்லிருப்பான். சின்னதா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஐ கான்டாக்ட் வச்சாலே நல்லா பேனிக் ஆயிருவேன். இவெல்லாம் ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாரு, செத்துவடா. அவ்வளவு சும்மா காமெடிக்கு சொல்றோம் இல்ல, ஆவரேஜ் பாய்ஸ். அதேதான். ஆனா அதையுமே ஒரு பாசிட்டிவா மாத்திப்பான். ஒரு ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு மூஞ்ச மாத்திட்டு வந்து நம்ம அழுது எதுவும் பிரோஜனம் இல்லைன்ட்டு திரும்பி வேலைக்கு வந்துட்டு அதுல டைலாக்குமே சூப்பரா வச்சிருப்பானுங்க. 30 நிமிஷம் நான் நினைச்ச மாதிரி நடக்கலன்றதுக்காக வாழ்க்கை ஃபுல்லா அழுகுறதுல பிரோஜனம் இல்ல, அந்த டைலாக்கும் செம்மையா இருக்கும். அதேதான். அதுவும் எனக்கு அந்த கிளைமேக்ஸ் டைலாக் தான் இன்னும் பிடிச்சிருந்துச்சு. சாதிச்சுட்டு தோத்தா அந்த அந்த
தோத்ததுதான் இந்த உலகமே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஆனா நீ தோத்துட்டு சாதிச்சா அந்த சாதனை தான் ஹிஸ்டரியா இருக்கும். பாய் நீ என்ன போய் கதை சுருக்கொண்டு ஏதோ துல்கர் சல்மான் ஸ்கிரிப்ட் சொல்ற மாதிரி சொல்லுங்கிற. இல்ல இதுதான் ஜஸ்ட் சொல்லிக்கிறேன். சோ இதுதான் இப்படிதான் போயிட்டு கதை சுருக்கமே இவ்வளவுதான். மிச்சபடி அவனுக்கு வேலை கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் இதுக்குள்ள இந்த ஸ்கேம்ஸ்குள்ள எல்லாம் வரும். அப்பல இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா தான் வந்து அவன் லைஃபே சேஞ்ச் ஓவர் ஆகும். ஆமா ஆமா ஆமா. இதோட டைம் லைன் எங்க எப்ப நடக்குதுன்னா 1989 to 1992 இந்த டைம்குள்ள அர்ஷத் மேத்தா ஸ்கேமும் எல்லாமே உள்ள கனெக்ட் ஆயிருக்கும். ஆமா. இது வரைக்குமே நம்ம பாஸ்கர் கேரக்டரை ஒரு நார்மல் கேரக்டரா தான் பார்த்துப்போம். அவனுக்கு வந்து என்னன்னா ஃபேமிலி, அவனுக்கு அந்த ஃபேமிலி மேல வச்சிருக்கிற அந்த ஒரு லவ், மிச்சபடி அவனுக்கு பெருசா எதுவுமே இருக்காது. எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம், அந்த ஒரு மைண்ட் செட்ல இருப்பான். ஸோ அதை தொடர்ந்ததுக்கு அப்புறமா தான் அவனுக்கு இந்த ஒரு டர்னிங் பாயிண்டே வருது. ஏன்னா வீட்டுக்கு எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குன்ற நம்பிக்கையில வீட்டுல இருக்கிற ஆளுங்க, அதனால என்னோட வாழ்க்கையே மாறும். அது ஒரு ஹோப்ஸ் இருக்கிற அந்த ஒரு ஃபேமிலிக்கு இப்போ நான் எனக்கு பதவியே இல்லை, இவன் ஏமாத்திட்டான். அதுல இருந்து என்ன சொல்லுவான்னு தெரியாம ஒரு முழிச்சுக்கிட்டு இருப்பாப்புல. இப்பதான் ஆண்டனின்ற ஒரு கேரக்டர் வரும். ஆல்ரெடி ஆண்டனி கேரக்டர் 2-3 வாட்டி வந்திருக்கும். பட் இந்த வாட்டி ஆண்டனி கேரக்டர் இவனே கூப்பிடுவான். உங்ககிட்ட 2 லட்சம் இருந்தா நீங்க ப்ராஃபிட் எடுப்பீங்களான்னு. கண்டிப்பா எடுப்பேன்னு சொல்லும் போது பையில இருந்து டப்புன்னு ஒரு 2 லட்சத்தை எடுத்து கொடுத்துருவாப்புல. அப்பதான் கதையே மாறும். லெவல் சீன்ஸ் இதெல்லாம். வேற லெவலா இருக்கும். எனக்கெல்லாம் ஜிவி மியூசிக் போட்டானே கடை இது பாக்குறப்பதான் தெரியும், யூடியூப்ல ரிவ்யூ பாக்குறப்பதான். எனக்கு நீ இப்ப சொல்லும் போதுதான்ப்பா தெரியும். அத்தியா எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான். 2 லட்சத்தை நீட்டி இந்த மாதிரி இப்ப 2 லட்சம் கொடுத்தா உங்களால அந்த ட்ரேட் இது கூட்ஸ் உங்களால கொடுத்து ப்ராஃபிட் எடுத்து கொடுத்து எங்களுக்கு திருப்பி மிச்சம் இந்த 2 லட்சம் தர முடியுமான்னு கேட்பான். ஆமா பேச முடியல, அது நான் பண்ணி காட்டுறேன்ட்டு இவனும் காசு கொடுத்துட்டு போயிடுவான். காசு கொடுத்துட்டு போனோடனே இவன் வீட்டுக்கு போய் உட்காந்துருப்பான். இவனும் அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான், என்னால நம்ப முடியலடா நான் கூடயே போயிட்டு வரணுவான். அதனால இவன் வீட்டுல கொஞ்ச நேரம் இருப்பான். அப்ப பார்த்தா இவன் மைண்ட் ஃபுல்லா ஓடும். நம்ம எல்லாருக்குமே அது தோணும். இப்போ தெரியாத ஒரு ஆளுக்கு ஒரு பேங்க்ல இருந்து, அதுவும் நம்ம காசு கொடுக்கல, நம்ம காசு கொடுத்தா இன்னும் செத்துருப்பாங்க வேற, பேங்க்ல இருந்து யாருக்கும் தெரியாம கொடுத்துருக்கோம். அதனால அவன் அந்த ஆண்டனியை மட்டும் இல்லாம ஃப்ரெண்டு மேல லைட்டா டவுட் வரும். 2 பேருமே போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தா கடைசியில நம்ம ஃப்ரெண்டு வந்து வாசல் நிற்கும் போது ஆஹா போயிச்சு போல, இவன் தனியா நிக்கிறான்னு பார்த்தா இவரும் வந்து நின்றுவார். நல்ல ப்ராஃபிட் சார் நாங்க நன்றி ஒரு பங்கையும் கொடுத்துதான் அந்த டைலாக் எல்லாம் வரும். பரவாயில்ல என் மேல நம்பிக்கை செய்ய நன்றி சார், அந்த நம்பிக்கையை காப்பாத்தினதுக்கும் நன்றி. இவங்க 2 பேரும் பேசுறாங்க. அதான் மொத ஸ்கேம் சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கும். சோ இதுல இருந்து அவனோட ஸ்கேம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதோதான் மூவியோட கோர். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போறது நம்மளோட பாஸ்கர்ங்கிற கேரக்டரோட அனாலிசிஸ் பார்க்க போறோம். அவன் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், அதை பத்தின ஒரு சின்னதா இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் அவனோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா, அவனுக்கு வந்து ஒரு இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை விட நான் இன்னும் கொஞ்சம் வரணும், பினான்சியலா ஸ்டேபிளா இருக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பான். ஒரு விடாமுயற்சியோட. அவன் ஒன்னும் 6000 இருந்து 1 லட்ச ரூபா சம்பளம் இல்ல, 6000 இருந்து 10,000 இல்ல 12,000 சம்பளம் தான் கூட நான் பினான்சியலா கொஞ்சம் மாத்திப்பேன் அப்படின்னு தான் நினைப்பான். அதே மாதிரிதான் இருப்பான். அதுக்கப்புறமா பட் ஆனா அதுதான் அவனுக்கு இல்லாம போனதுனாலதான் அவன் இன்னும் கொஞ்சம், எப்போதுமே ஒரு விஷயம் நம்ம கை விட்டு போறப்பதான் நமக்கு இன்னும் பெருசா கிடைக்கும்லாம் ஒரு வாழ்க்கை பிலாசபி இருக்கு. சொல்லிருக்காங்க. ஆமா சொல்லிருக்காங்க, சொன்னாங்க, நம்மளாதான் சோறு போடுவேன்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து கொஞ்சம் நல்லா பினான்சியலி முன்னேறணுங்கிற அந்த ஒரு தாட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள். 2வது இவனுக்கு சுத்தி கொஞ்சம் லைக் இவன் வந்து கொஞ்சம் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆளு. எப்படின்னா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி பேக்கப்பும் ரெடியா வச்சிருப்பான். எக்ஸாம்பிள் நம்ம வந்து இதுல பாக்கலாம். 2 லட்சத்தை எடுக்கிறப்ப அவன் ஃப்ரெண்டு கேட்பான், டே இதுல இருந்து 2 லட்சம் எடுத்தா நீ பேங்க்ல என்னடா கணக்கு சொல்லுவேன், இன்னைக்கு நான் 2 லட்சம் குறைவா லெஜர்ல எழுதப்போ நாளைக்கு அதுல போய் 2 லட்சம் எக்ஸ்ட்ரா எழுதுறேன். அந்த மாதிரி நான் மேட்ச் பண்ணிப்பேன். ஸோ ஒவ்வொரு பிளானுக்குமே அவன் பேக்கப் பிளான் வச்சிருப்பான். எப்படினாலுமே இப்போ 3 காரை எடுத்துட்டு கோவாக்கு கிளம்புறப்ப எப்படியோ போலீஸ் செக்கிங் ஆகும். அந்த இடத்துல என்ன பண்ணலான்னு பார்த்தப்ப உள்ள ஒரு விஐபி மாதிரி உட்கார வைக்கணும். அதுக்கு ஒரு பிளான் வச்சு உள்ள உட்கார வச்சிருப்பான். அட் தி சேம் டைம் நீங்க வந்து கரெக்டா பேங்க் ஒரு ஃப்ராட் நடந்து போலீஸ் வந்து இந்த ஹிமான்ஷுங்கிற ஒரு கேரக்டரை அரெஸ்ட் பண்ணிட்டு போறப்ப இவன் அப்பதான் இந்த 10 லட்சத்தை கொண்டு வருவான் பேங்க். அது சூப்பரா பண்ணிருப்பான். அப்பதான் அவனுக்கு ஏன்னா மொத்தமா மாட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறப்ப எனக்கே தோணிடுச்சு டக்குன்னு அந்த ஒரு ஜிஎம் வந்துட்டு சூட் கேஸ் ஓபன் பண்ணுன்னு சொல்றப்ப திடீர்னு ஃபோர்த் வால பிரேக் பண்ணிட்டு நம்மள பார்த்து சிரிப்பான், வேற ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டான்ற மாதிரி. அப்ப என்ன பண்ணா டக்குன்னு இந்த காசு தூக்கி அவன் இதுல வச்சுட்டு நார்மலா அந்த வாட்ல இருந்து காசு கொண்டு வர மாதிரி இதுல வச்சு மேனேஜ் பண்ணிடுவான். அவன் ஏற்கனவே ஒரு ட்ரே அவன் வேலைக்காக எடுத்து வச்ச மாதிரி ஒரு ட்ரே ஃபுல்லா 10 லட்சத்தை எடுத்து வச்சிருப்பான்.
எல்லா கதையும் இங்கே சொல்றீங்களா? இல்ல கேரக்டர் அனாலிசிஸ் வேற எப்படா சொல்ல முடியும் இதுக்குள்ள? சும்மா முதலாட்டமா சொல்லுங்களா, ரொம்ப டீப்பா போறீங்க. எல்லாம் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருக்க முன்னாடி வீடியோல. இல்ல ஐ மீன் ஒரு பிரேக் டவுனா போய்கிட்டு இருக்கு அவ்வளவுதான். சரி விடு, பார்த்து நம்ம பப்ளிஷ் ஒரு எப்படி பாஸ்கர் வந்து லைக் அவனும் சேஃபா இருக்கணும், எனக்கு காரியம் நடக்கணும், அப்படிப்பட்ட கேரக்டர் அப்படி சொல்லலாமா? இஸ் வெரி காஷியஸ் மேன். நம்ம பண்றதா தெளிவா இருக்கணும், அதே அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் கரெக்டா வந்து இந்த இவனுங்க அவனுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டு அவன் நல்ல வெல்த்தை பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட கேரக்டரிஸ்டிக்கும் வந்து ஈகோயிஸ்டிக்கா மாறுற மாதிரியே அதுவும் சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் அப்பாவும் வந்து தெளிவா சொல்லி பேச வச்சு அவரை திருப்பியும் வந்து அது எப்ப மாறுவானா, இவன் வந்து இந்த ஸ்கேம் நிறுத்துவான், இந்த காசு எடுக்கிற ஸ்கேம் நிறுத்திட்டு பிஆர்ல ஸ்கேம் பண்ணிட்டு இருப்பான். 1% கமிஷனு, அந்த கமிஷன் போட்டு அந்த காசு எடுத்துட்டு லாட்ரி வச்சு லாண்டரிங் பண்ணி ஒயிட் மணி ஆக்குறது, ஒயிட் மணி ஆக்கிட்டு அந்த காசுல அதான் இவன் வந்து ஒரு காஷியஸ் மேன் கூட பிளஸ் ஃபேமிலிக்கு ஒரு அஃபெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆள். எனக்கு எது செஞ்சாலுமே என் ஃபேமிலிக்காக தான் செய்யணும். இப்போ நான் மாட்டினா என்னோட போயிடும், ஆனா நான் இதுல சக்சஸ் ஆயிட்டேன்னா எனக்கு ஒரு குடும்பமே என்னால வாழும், அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள். அதனாலதான் வந்து இதுக்குள்ளே இறங்குவான். ஆமா ஆமா. இதோட உங்களுக்கு வந்து இவனோட ஸ்கேம்ஸ் எல்லாம் போகுது, வளருது. இதுல வந்து ஸ்கேம்ஸ் எப்படி இந்த ஸ்கேம் நடக்குதுன்றத பத்தி பார்ப்போம். இந்த செக்மெண்ட்ல என்ன ஸ்கேம்னா, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இதுல வந்து ஸ்கேம் பண்றவன் நம்மால் கிடையாது. ஆக்சுவலி வெறும் அந்த பேங்கிங்ல மட்டும்தான் இவன் ஸ்கேம் பண்ணுவான். யாருக்கும் தெரியாம அந்த வால்ட்ல இருக்கிற மணியை கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாளே போய் கொஞ்சம் மாத்துறது, அவ்வளவுதான். மிச்சபடி பெருசா வேற எந்த ஸ்கேமே பண்ணிருக்க மாட்டான். ஸ்கேம் நடக்கிறதுல இவன் வந்து உள்ள ஒரு பார்ட்டிசிபென்ட்டா தான் இருந்திருப்பான். ஃபர்ஸ்ட் ஸ்கேம் என்னன்னா, அந்த பேங்க்ல இருந்து என்ன பண்ணிருப்பான்னா, அந்த அவர் கேரக்டர் பேர் என்னடா, ஆண்டனி. ஓகே. ஆண்டனி என்னன்னா, அவரை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சீப்பான ரேட்ல வந்து ஃபாரின்ல இருந்து எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இங்க டாக்ஸ் கேப்டனை வந்து அந்த கப்பல் கேப்டனை வந்து இது பண்ணி தாக்கா பிடிச்சு அங்க இருந்து எக்ஸ்போர்ட்டை வந்து இந்தியாவில கொண்டுட்டு வந்து இம்போர்ட், அதாவது எலக்ட்ரானிக்ஸா வெறும் ஸ்பேர் பார்ட்ஸா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணனா அதுக்கு டாக்ஸ் கம்மி, அதுக்கப்புறம் இங்க எத்தனை வந்து அசெம்பிள் பண்ணிட்டு நம்ம இங்க வந்து ப்ராஃபிட்ஸ்க்கு வித்தலாம்ன்றதான் ஃபர்ஸ்ட் கான்செப்டே. இதுல வந்து பணம் தேவைப்படும். இந்த பணத்தை வந்து பாஸ்கர் வந்து பேங்க் வாலெட்ல இருந்து இது பண்ணி கணக்குல தப்பா எழுதி அப்பப்போ பணத்தை எடுத்து இவரு ஆண்டனி கிட்ட கொடுத்து, ஆண்டனி வந்து அந்த பொருளை கேப்டன் கிட்ட இருந்து வாங்கி அதுக்கப்புறம் வெளியே வந்து ப்ராஃபிட்டுக்கு வித்து அவங்க வந்து லாபம் பார்த்துருந்தாங்க. அப்படி இவனுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து சேர்ந்துட்டு இருந்துச்சு பாஸ்கர் கிட்ட கமிஷனா சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா தான் அவனுக்கு வந்து அவங்க தம்பி போற நிலைமை வரும் இல்லையா, அவன் தம்பி ஊருக்கு போற நிலைமை தானே, தம்பி இது ஃபாரின் போய் படிப்பான். ஆமா ஆமா. அப்போ வந்து இவன் சேர்த்து வச்ச மொத்த காசுமே அவனுக்கு போடுற மாதிரி இருக்கும். அவன் யூஎஸ் போறதுனால மொத்த காசுமே அதுலயும் போட்டுருவான். இதுக்கப்புறமா தான் அவனுக்கு அந்த ஏஜிஎம் பதவின்னு கிடைக்கும். உள்ள ஸ்கேம்லாம் நடந்ததுக்கு அப்புறமா யாரையும் நம்புறது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஜிஎம்ஏ வந்து சேர்மேன் வந்து இவனுக்கு இந்த பதவி தருவாங்க, நீ வந்து உன்னை ப்ரொமோட் பண்ணிருக்கோம். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறமா இந்த கடைசி இந்த கார் ஸ்கேம் அதோட முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், இல்லடா ஸ்கேம் பண்ணது போதும், இதுக்கப்புறம் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு ரெட் லைட்டா நம்ம நினைச்சுப்போம், எல்லோ லைட்டா, இந்த வார்னிங்கோட நம்ம நிப்பாட்டிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், அந்த ஒரு மைண்ட் செட்ல இருப்பான். ஆனா அவன் ஃப்ரெண்டு வந்து கேட்க மாட்டான், எனக்கு ஓகேடா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப அதே ட்ரேடிங் இதுல போயிட்டு அவன் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அவன் அங்க போயிடுவான். ஆமா, இதுல அந்த டைலாக்ஸுமே சூப்பரா இருக்கும். அந்த ரெட் லைட் எல்லோ லைட் அந்த டைலாகுமே மாசா இருக்கும். இதுக்கப்புறமா அவனுக்கு இதுக்கப்புறமா அவனுக்கு அந்த ஏஜிஎம் பதவி கிடைக்கும். ஏஜிஎம் பதவியில நல்லா தான் இருப்பான். அதுக்கப்புறமா தான் இந்த இடத்துலதான் இவன் எப்ப ஏஜிஎம் ஆனானோ அப்பதான் நம்மளோட இந்த ஹர்ஷா மேத்தாவோட என்ட்ரி வரும், அவனுக்கு அந்த கான்டாக்ட் வரும். பேங்க் ரெசிப்ட்ஸ் பத்தி இதுல தெளிவா பேசியிருப்பாங்க. பேங்க் ரெசிப்ட்ஸ்னா இப்போ வந்து பேங்க்ல இருந்து ஒரு பேங்க்குக்கு கடன் கொடுக்குதுன்னா அதுக்கு இடையில கொடுக்குற இந்த ஒரு ரெசிப்ட்ஸ் தான் சொல்றது. அதான் சொல்றாரு, பேங்க்ல இருந்து அடுத்த பேங்க்கு கடன் கொடுக்கும்போது டைரக்டா ஆர்பிஐ ரூல்ஸ் படி டைரக்டா கொடுக்க முடியாது. அதனால இந்த பிஆர் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த பிஆர் இஷ்யூ பண்ணும்போது நடுவுல ஏதாச்சும் புரோக்கரேஜ் ஃபர்ம் இருக்கணும். புரோக்கர் அதுதான் அர்ஷத் மேத்தா அக்கவுண்ட். அதான் இந்த அர்ஷத் தான் கொடுப்பான், அவ்வளவுதான். இந்த பேங்க்ல இருந்து அர்ஷத் மேத்தாக்கு காசு போகும். அந்த காசு வந்து கடன் வாங்குற பேங்க்குக்கு அர்ஷத் மேத்தா அனுப்புவாரு.
அவ்வளவுதான். ஆமா. அதுக்கப்புறமா இந்த பேங்க் திரும்ப கடன் அடைக்கணும்னா இந்த அதே ஆளு இந்த அர்ஷத் மேத்தா கிட்ட அனுப்பி இந்த அர்ஷத் மேத்தா இவர்கிட்ட அனுப்பணும். ஸோ இப்படிதான் இந்த பேங்க் ரெசிப்ட்ஸ் எல்லாம் this is how work. ஆமா. So, இந்த விஷயம் இவனுக்கு தெரிய வர இதுக்கப்புறமா எதர்ச்சியா அந்த 2 காப்பி வேணும்னு சொல்லிட்டு அப்புறமா தான் இந்த அர்ஷத் மேத்தாவோட கம்பெனி அர்ஷத் மேத்தா அப்புறம் இந்த க்ரோவை அவனோட கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டையும் வாங்கி பார்ப்பான். பாக்குறப்பதான் அவனுக்கு கொஞ்சம் அடிபடும். ஏன்னா நம்ம கிட்ட இருந்து கடன் வாங்குற இன்னொரு பேங்க் அவங்க கிட்ட காசு போய் சேரல. அப்போ அந்த காசு எங்க போகுதுன்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பான். ஆமா. அது வந்து அப்பதான் அவனுக்கு தெரிய வரும், ஓகே இதுல ஏதோ ஒரு பெருசா ஒரு நடந்திருக்கு, ஒரு மேனிபுலேஷன் நடந்திருக்கு, எங்கன்னு நான் கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக அவங்க கிட்ட போய் பேசுவான். யாருகிட்ட, ஐ மீன் சாரி, இது பேசுறதுக்கு முன்னாடி விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு சேர்மேன் கிட்ட சொல்லலாம்னு போறப்பதான் அப்போ இன்னொரு டயலாக் வரும். அவன் பையன் வந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு வரப்ப ஆமா ஆமா, என் ஃப்ரெண்டு சாக்லேட் இருந்தா ஏதோ அப்போ ஏதோ ஒரு பொண்ணு பேக்ல சாக்லேட் எடுத்துட்டேன்னு சொல்றப்ப நான் டீச்சர் கிட்ட மாட்டி விட போனேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து உனக்கு ஒரு பாதி சாக்லேட் தரேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். நீ ஏன்டா வாங்கினேன்னு கேட்டா டீச்சர் கிட்ட சொல்லிருந்தா எனக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது, இவன் கிட்ட சொன்னா எனக்கு ஒரு பாதி சாக்லேட் கிடைச்சதுன்னு சொல்றப்ப இவனுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு பிளிங்க் அடிக்கும், நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இவனை வெயிட் பண்றதுக்காக இவனை பாக்குறதுக்காக அவன் இது க்ரோயில இருந்து வந்த இன்னொரு பர்சன் உட்காந்துட்டு இருப்பான். அவன் பேர் என்னடா, பிஏ மாதிரி. அவன் அங்க உட்காந்துட்டு இருக்கிறப்ப அவன் கூட ஒரு போன் நம்பர் கொடுங்கன்னு சொல்றப்ப தனியா மீட் பண்ணுவாங்க. மீட் பண்றப்பதான் இவன் ஒரு செக்ல எல்லாம் எழுதி தருவாங்க, இவன் எதுவுமே வாங்கிக்க மாட்டான். அப்பதான் சொல்லுவான், இந்த பாஸ்கர் வேலை போன முடிவு பண்றான்னா நான் சொல்ற ரேட்டு தான், இந்த பாஸ்கர் சொல்ற ரேட்டு தான் சொல்றப்ப இந்த இடத்துலதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கேரக்டர்ல இவன் வந்து ஒரு கிளவரா யோசிப்பான். அப்பவே அந்த இது பிஏ வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி தருவான், டைட்டன் வாட்ச் அந்த மாதிரிலாம். அதெல்லாம் வேண்டாம், அப்பவே அவன் ரெஃப்யூஸ் பண்றான். ஏன்னா அவனுக்கு அப்ப அந்த பத்தின ஸ்கேம் பத்தின ஒரு புரிதல் இல்ல. சோ அவன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்திருப்பான், ரூல்ஸ்னா ரூல்ஸ்னு. ஒன்ஸ் இவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தனியா போய் மீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவன் ரூட்டுக்கு வருவான். தெளிவா சொல்லுவான், ஏன்னா இப்போ காசா இல்லைன்னா ஒரு பொருளா வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு பெருசா வேல்யூ இருக்காது. ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இந்த இடத்துல பாஸ்கர் என்ன பண்றான்னா, ஜஸ்ட் நீங்க குடுக்குற பிஆர்ல 1% கேஷா எனக்கு வந்தாகணும், பிளஸ் நீங்க வந்து ஒரு கம்பெனி நீங்க விக்கிறதா இல்ல வாங்குறதா இருந்தீங்கன்னா அதோட முன்னாடியே வந்துடணும். நீங்க எது பண்றதா இருந்தா ஒரு ப்ரையர் இன்ஃபர்மேஷன் எனக்கு ஒரு நாள் முன்னாடியே எனக்கு வந்துடணும். அந்த டீலிங்ல போவோம். ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு மூவ், இது சரியான மூவ். எவனுமே யோசிச்சிருக்க மாட்டான் இந்த மாதிரி செய்வாங்கன்னு. பிஆர்ல 1% லிக்விட் கேஷாவும் கிடைக்கும், முன்னாடியே ஒரு இன்ஃபர்மேஷன் உனக்கு ஷேரோட இன்ஃபர்மேஷன் கிடைச்சுமே உனக்கு பக்காவா நீ அதுல நீ ட்ரேட் பண்ணிடலாம். ஒரே கல்ல 2 மாங்க. அததான் நம்ம பாஸ்கெட் பயன்படுத்தி அவன் என்ன பண்ணிருப்பான், பெரிய திமிங்கலத்து மேல வந்து மீன் மாதிரி நின்னுகிட்டு அவன் வந்து நல்லா பிளே பண்ணிருப்பான். அவ்வளவுதான். பாஸ்கர் வெறும் இந்த பேங்க் ஆண்டனி கூட மட்டும்தான் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருப்பானே தவிர, இந்த அர்ஷத் மேத்தா வந்ததுக்கு அப்புறமா பாஸ்கருக்கு பெருசா எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்ல. அவன் பாட்டுக்கு ஜாலியா உட்காந்துட்டு இருப்பான். அவன் இருக்கிற நீ சொன்ன மாதிரி இந்த திமிங்கலத்து மேல அப்படியே ஜாலியா உட்காந்துட்டு இருப்பான். அதுல இருந்து வர ப்ராஃபிட்டை இவன் உள்ள எடுத்துப்பான். அவ்வளவுதான். அதுலயும் அந்த கிளவரா பிளே பண்ணிருப்பானே. அது கூட குரோஹேல அவனோட அர்ஷத் மேத்தாவுடைய கம்பெனில அக்கௌண்ட் ஓபன் பண்ணாம தனியா ஒரு புரோக்கரேஜ் கிட்ட போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவான். ஆமா ஆமா. ஆரம்பத்துல என்ன புரியாது, ஆனா லாஸ்ட்ல தான் புரிய வரும். அதுவும் டப்பா புரோக்கரேஜ் அது ஓபன் பண்ணுவான், யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லிட்டு. ஆமா. அடுத்தது வந்து ஓகே, இவன் வந்து இத சம்பாதிக்க ஆரம்பிச்சா நிறைய காசு வந்துகிட்டு இருக்கு. இப்போ கேஷ் ஃப்ளோ அதிகமா இருந்தா கன்ஃபார்ம் அந்த டாக்ஸ் ரேடாருக்குள்ள மாட்டுவோம், நோட்டீஸ் வரும். இப்போ அதுக்கு என்ன பண்றான், இந்த ஹவாலாங்கிற உள்ள வரான். ஆண்டனி சார் வந்து ஒரு சின்ன பையனை இவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பான். ஹவாலால இவன் தான் கிங், நீங்க எதுவா இருந்தாலும் ஒயிட் மணியா மாத்தி கொடுப்பான்னு. ஓ இவன் வந்து அந்த 25 லட்சத்தை இந்த பையன் கிட்ட கொண்டு போறப்ப இதுக்கு வந்து சரியான ஒரு வழி லாட்ரி. பிகாஸ் இது வந்து நடந்த ஒரு சம்பவம் தான். அந்த லாட்ரி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ பிளாக்ல வித்துருவாங்க. இப்போ இதுதான் ஜெயிக்க போறதுன்னா, இப்போ இந்த லாட்ரி ஜெயிக்க போறதுன்னா அது ஒரு சர்டன் அமௌண்ட்ல இவன் சொல்ற மாதிரி டிக்கெட் குடுக்கறவனுக்கு ஒரு கமிஷனு, இது பண்றதுக்கு ஒரு கமிஷன் சொல்லிட்டு காசு போயிடும், ஜெயிச்சவனுக்கு அந்த காசு வந்துடும். This is how they turn black money into white money. அதே மாதிரிதான் இவன் 22 லட்சத்தை இவன் கிட்ட கொடுத்துட்டு டிக்கெட்டை வாங்குவான்.
டாக்ஸ் எல்லாம் போக இவன் கைக்கு ஒரு 17 லட்சம். நான் செலவு பண்ணா எவனுமே எனக்கு கேள்வி கேட்க மாட்டான்னு ஒரு நல்ல ஒரு டைலாக் சொல்லி இது பார்த்தா அவனோட மைண்ட் செட்டும் பயங்கரம்டா. ஏன்னா 25 லட்சம் நான் என்னோட காசு அப்படின்னு அவன் யோசிக்காம அட்லீஸ்ட் 17 லட்சமாவது வருது, 25 லட்சம் போயிட்டு போகுது, 17 லட்சமாவது நம்மளுக்கு வருதுங்கிற அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அந்த மென்டாலிட்டி நம்மளுக்கு வரும். ஏன்னா நான் சம்பாதிச்சு ஏன்டா டாக்ஸி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு கமிஷன் கொடுக்கணும் இப்படி யோசிச்சுதானா இது கூட நடந்திருக்காது. ஆமா கரெக்ட். ஏன்னா அவன் வந்து ஒரு ஒயிட் காலரா தான் இருக்கணும்னு நினைப்பான். நம்மள பாக்குறப்ப நம்ம கொஞ்சம் சுத்தமா இருக்கணும். அவன் அந்த இதுல அவன் ரொம்ப கான்ஷியஸா இருப்பான். ஆமா அடுத்ததான் அவனுக்கு இன்னும் நிறைய இந்த காசெல்லாம் வர 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 இன்னும் அதிகமாகணும்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒய்ஃபோட பிக்கிள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவான். ஏன்னா அவளா லாட்டரியில ஒரு அளவுக்கு தான் அதுக்கு மேல போன டவுட் வந்துடும். ஸோ பிக்கிள் பிசினஸ் ஆரம்பிச்சு வெளிநாட்டுல இருந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் வர மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி அது மூலமா அவன் காசு கொஞ்சம் லாண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா இந்த ஷெல் கம்பெனி ஐடியா இன்னமும் நிறைய பேர் பண்ணியிருந்தானே இருக்காங்களடா. ஆமா ஆமா ஏஞ்சல் ஐயோ ஒரு ஐலாண்ட் எல்லாம் இருக்கு. ஏதோ ஐலாண்ட் இருக்கே அது அதானி கூட இப்ப மாட்டிக்கிட்டாங்க. கரேபியனா அது ஏதோ ஐலாண்டுல அங்க போய் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணா ஏதோ ஐலாண்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க ரெஜிஸ்டர் பண்ணா டாக்ஸ் எல்லாம் அதான் லாண்டரிங் எல்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு. ஆமாப்பா நானும் கேள்விப்பட்டேன். நானும் அதான் கேள்விப்பட்டேன். அதானி கூட அதான் மாட்டிக்கிட்டான். இந்த மாதிரி அவன் பணத்தை எல்லாம் மாத்தும். ஆனா நீங்க இந்த இடத்துல நீங்க பாஸ்கரோட கேரக்டர் பாக்குறப்ப முன்னாடி இருந்த கேரக்டருக்குமே இவன் கிட்ட பணம் அதிகமா சேர போது இவனோட கேரக்டருமே மாறும். ஒரு சைலண்டா ஒரு நல்ல கேரக்டரா இருந்தவன் திடீர்னு ஒரு அதிகமா ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஆசையில இருந்து ஒரு பேராசைக்கு மாறினதுக்கு அப்புறமா இவனோட கேரக்டரே மொத்தமா மாறும். லைக் அந்தாண்டா எல்லாங்கிற ஒரு அகங்காரமும் ஒரு ஹெட் வெயிட்டும் இவனுக்குள்ள வந்துடும். உள்ள அவன் அத்தனை வருஷம் வச்சிட்டு இருந்தது வெளியே வந்துடும் அப்படியே. ஆமா ஏன்னா பணம் என்கிட்டதான் இருக்கு, நான் தாண்டா எல்லான்ற மாதிரி கடமை எல்லாத்தையும் அடைச்சிருவான். ரெண்டாவது ஏரியால பெரிய கார் வாங்கிட்டதுனால மொத்தமா அதுலயே அவன் கேரக்டர் மாறினது தெரிஞ்சிடும். இந்த இடத்துல நான் என் கார் தான் நிப்பாட்டும், மாசம் உங்களுக்கு எல்லாம் காசு தருவேன்னு சொல்லி அதுலயே அவனோட இதை காட்டுவான். இதுல முக்கியமான ஒரு விஷயம், அவன் ஃபர்ஸ்ட் இது வாங்க போவான் அந்த சின்ன கார்ல. அவன் தங்கச்சி லவ் மேட்டர் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தங்கச்சிக்கு ஜுவல்லரி எல்லாம் வாங்குறதுக்கு போவான். அப்பவே எல்லாத்தையும் கரெக்டா நோட்டீஸ் பண்ணுவான், அவன் சுத்தி இருக்கிறத அப்சர்வ் பண்ணுவான், நம்மள எப்படி பாக்குறாங்கன்னு. அதுக்கப்புறம் வருவான் பாருங்க இவன் அந்த 17 லட்சத்தையும் ஒரே நாள்ல செலவு பண்ணுவான். பெரிய ஒரு காரை கொண்டு வந்து நிப்பாட்டி நம்மள ஏளனமா பார்த்தவங்கள கை கும்பிட வைக்கணும். அந்த டயலாக்ஸ் ரைட்டர் எல்லாம் மஜாவா எழுதிட்டு இருப்பாங்க. 70 லட்சம் 69 லட்சம் செலவு பண்ணிருப்பான். அது சிபிஐ அந்த ஆளு கேட்பாரு 70 லட்சம் அதுல 69 லட்சம் ஒரு நாள்ல செலவு பண்ணிட்டல. மிடில் கிளாஸ் மைண்ட் செட் சார், மாறவே மாறாது. சொல்லிட்டு வரும் பொண்ணு வந்துட்டா ஒரு பைசாவே வச்சுக்க மாட்டாங்க, மொத்தமா செலவு பண்ணிடுவாங்க. லெவல். ஐயோ ஐயோ. ஆனா அது சம்ம சீன். அந்த ஜுவல்லரி ஷாப்பு, அந்த டெக்ஸ்டைல் அந்த ஷாப்பு அதெல்லாம் வேற லெவல். உங்களுக்கு இதுக்கு கிட்டத்தட்ட இந்த கேரக்டர் வந்து மொத்தமாவே அந்த ஒரு பணத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி மாறிடுவான் பாஸ்கர். ஏன்னா இவ்வளவு லைஃப்ல அவன் பணத்தையே பார்த்திருக்க மாட்டான், அவ்வளவு பணம் அவனுக்கு இருந்ததே கிடையாது இவ்வளவு செலவு பண்றதுக்கு. அத்தியாவசியத்தையும் தாண்டி அவனுக்கு ஆடம்பரம் கிடைக்கிறப்பதான் அவனுக்கு இந்த ஒரு ஹெட் வெயிட் எல்லாமே வரும், அகங்காரம். அதனால அவன் ஒய்ஃபுமே அவன் மேல சந்தேகப்படுவா, ரொம்ப திட்டுவா. அப்ப கூட அவன் ஒய்ஃப் மேல அவன் இது பண்ணுவான், நீ வச்சிருக்கிற கடை என்னால ஏன் பணம் வந்தது, அட்லீஸ்ட் ஹேவ் சம் கிராட்டிடியூட் எல்லாம் சொல்லும் போது அவனுக்கு ஒண்ணுமே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடும், என்னடா இந்த கேரக்டர்னு. பணம் வந்தாலே கேரக்டர் மாறும்னு ஒரு லெவலுக்கு மேல இந்த ஒரு பேராசை நம்மள கிக் அடிச்சிருச்சுன்னா அந்த கிரீடினஸ் வந்து நம்மள மொத்தமாவே சேஞ்ச் ஓவர் பண்ணும். இதுக்கப்புறமா இதுலயுமே இன்னும் ஒரு அழகான ஒரு டயலாக் சொல்லியிருப்பான், நம்ம எப்பெல்லாம் தலை மீறி ஆடுறப்ப கடவுள் நம்ம தலையில ஒரு தட்டு தட்டி ஒரு இடத்துல செட் பண்ணுவாரு, அப்பதான் தெளிவோன்னு சொல்லிட்டு. அது நல்லா இருக்கும். அந்த படத்துல எல்லா டயலாக்ஸும் நல்லா இருக்கும், கனெக்டிங்கா இருக்கும். சில தமிழ் டப்பிங்லாம் மோசம் பண்றானுங்க. இது அது வேற கைண்ட் இன்ஃபர்மேஷன். இந்த படம் துல்கர் டப் பண்ணல தமிழ். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிட்டு என்னடா துல்கர் வாய்ஸ் இல்ல ஒரு ஆர்டிபிஷியலா இருக்கு துல்கர் வாய்ஸ் சொல்லிட்டு அப்புறம் இந்த சஜஷன் எல்லாம் கேட்ட அப்புறம் தான்
துல்கர் அந்த ஒரு நைட்ல இந்த படம் முடிச்சிட்டாங்க, அந்த டப்பிங் தமிழ் மட்டும். நல்ல விஷயம் பாயப்பா, நல்ல வேலை. அந்த ஒரு நைட்ல சரி நம்ம தமிழ் ஆடியன்ஸ் கேக்குறாங்க, நம்ம வயசு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அப்ரிசியேஷன் வேணும் அவருக்கு. கிளாப் தட்டலாம். ஓகே, ஸோ அடுத்து அந்த பிக்கிள் பிசினஸும் மூடும். பிக்கிள் பிசினஸ் மூடிடும். விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கடையை விலை அடிச்சு நொறுக்கிடுவா. ஆமா, கடையை அடிச்சு நொறுக்கினதுக்கு அப்புறம் மொத்தமா மாறும். அப்போ இவனுக்கே ஒரு ரியலைஸ் ஆகும், இத்தனை நாள் நம்ம என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்ப மொத்தமாவே ஒரு மாதிரி ஆயிருக்கும். இப்போதான் அவங்க அப்பாவே வந்து அட்வைஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும், நீ இந்த பிக்கிள் பிசினஸோட அந்த இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப, கணக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப, ஏன்னா அவங்க அப்பா வந்து அப்பவே ஒரு பேர் போன சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அதுலயே சொல்லியிருப்பாங்க. ஸோ கிட்ட பாக்குறப்ப டவுட் வரும். அப்பதான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒய்ஃபுக்கும் ஒரு மாதிரி ஆகி கடையெல்லாம் உடைச்சு ஃபுல்லா கடை மூடிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம தலைவனும் கொஞ்சம் தெரிஞ்சிருவான், பாஸ்கரும். அதுலயும் டைலாக் சரியான டைலாக். அது ஒட்டிய சூதா ஆடுறது எப்போ ஆடுறது முக்கியம் இல்ல, நம்ம எப்போ நிறுத்துறோங்கிறது தான் முக்கியம். ஆமா, கேட்டுக்கப்பா ஜோரோ, கேட்டுக்க. பிக்கிள் பிசினஸும் மூடிடும். அதுக்கப்புறமா இவன் லைஃப் மொத்தமாவே ஒரு மாதிரி பழைய ஸ்டேட்டுக்கு வந்துடுவான். அந்த பணம் எல்லாம் போயிட்டு, பணம் இருக்கும் ஆனா அந்த மைண்ட் செட்டு போயிட்டு, சம்பாதிச்சது போதும், நம்ம லைஃபை நம்ம இதோட இது பண்ணலாம் சொல்றப்ப, ரொம்ப அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கேரக்டரா ப்ராப்பரா அதே ரோலுக்கு ஏற்ற மாதிரி உள்ள போவான். அதே அர்ஷத் மேத்தோட பிஏ வந்து இது பண்றப்ப, எனக்கு எதுவும் வேணாம், பிஆர் மட்டும் ஆன் டைமுக்கு வரணும் அப்படி சொல்றப்பதான் அவன் மேல இருந்து ஜிஎம்ல இருந்து ப்ரெஷர் வரும், நீ ஏன் சைன் பண்ண மாட்டற, இது வந்து நீ சைன் பண்ணு. இந்த இடத்துல நம்ம தலைவர் பாஸ்கர் வந்து கிளியரா ஒரு மூவ் பண்ணிருப்பான். நம்ம தான் நம்மள பலியாட ஆக்க போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து விக்டிமா பிளே பண்ணணும். நம்ம எந்த இடத்துலயுமே நம்ம மேல கரை இருக்குன்னே தெரியக்கூடாது. நம்மள இந்த ஸ்கேம்ல ஒண்ணுன்ட்டு தெரியக்கூடாது. ஆமா ஆமா. வந்தா எம்ப்ளாயி முன்னாடி நான் ஒரு நல்லவங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு அங்க எம்ப்ளாயி கிட்ட பேசிட்டு வேலையை ரிசைன் பண்றேன்னு வெளில வந்துருவான். ஆக்சுவலி மேனிபுலேட் பண்ணிட்டான்ல. ஆமா, இது வந்து ஒரு மஜ்ஜா ஒரு கேரக்டர் அழகா மேனிபுலேட் பண்ணுவான். எம்ப்ளாயிஸ் கிட்ட தான் ஒரு நல்லவன்றத ப்ரூவ் பண்ணுவான். அட் தி சேம் டைம் ஆர்பிஐ கிட்ட போய் இவனே இண்டிவிஜுவலா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், இந்த மாதிரி எங்க பேங்க்ல இந்த மாதிரி சின்னதா ஏதோ ஸ்கேம் நடக்குது, அதை பத்தி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு இவன் வெளில வந்துருவான். ஸோ ஆர்பிஐ மேல இவனுக்கு வந்து ஒரு இன்னசென்ஸ்ங்கிற ஒரு அபிப்பிராயமும் இருக்கும். எம்ப்ளாயி மேலேயும் இவங்களுக்கு வந்து தெரியும், சேச்சா பாஸ்கர் அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டான்ப்பா, அது அந்த மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஆமா, ஸோ கிளியரா பிளான் பண்ணி இது கொடுத்துட்டு வெளியில வந்துருவான். ஆனா பட் இவனுங்கெல்லாம் அதுலயுமே சீனே வந்து எழுதி கொடுத்துருவான், 100 கோடியை தரேன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல எல்லாம். ஆமா, நான் கூட சரிப்பா படம் முடிஞ்சிச்சு, எது காசு இல்லாம தானே ஆரம்பிச்சான், அப்படியே காசு இல்லாமலே முடிச்சுட்டான் நான் நினைச்சேன். அப்புறம் சொல்லிருப்பானுங்க அங்க. நான் அந்த சீன் பார்த்தப்போ என்னடா எல்லாம் படம் பண்ற மாதிரி கிளீஷியா பண்றாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துச்சு பாரு, அடுத்த நாள் அந்த 100 கோடி வாங்கிட்டு சந்தோஷமா இருப்பானுங்க. நம்ம பூமர் மாதிரி பேசிட்டோம் முந்தானேத்து நைட்டுன்னு அப்பதான் யோசிச்சுட்டு இருப்பானுங்க அவனுங்க 2 பேரும். அவன் அடுத்த நாள் ஊர்லயே இருக்க மாட்டான், யூஎஸ்ஏ கிளம்பி எங்கேயோ போயிருப்பான். தலைவன் ஆத்தர் மோர்கன் மாதிரி புதுசா ஒரு லைஃப். ஆண்டனி சார் கிட்ட 100 கோடி பேங்க்ல தான் வச்சிருப்பான். இது வந்து டக்குன்னு இது பேங்க் டீஆக்டிவேட் பண்ணிட்டு மொத்த காசும் எடுத்துட்டு வந்துருவான் வெளியில வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆண்டனி சாரோட ஹெல்ப் மூலமா அங்க ஒரு தனியா ஒரு ஹோட்டல் ஃபுல்லாவே வாங்கிடுவான், 25 மில்லியனுக்கு என்னமோ. அதை வாங்கி அங்க அந்த ஹோட்டல் இவன் பேர்ல வச்சுக்கிட்டு அங்க ஒரு யூஎஸ்ஏல ஃபுல் லைஃப் அங்க ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ திஸ் இஸ் ஹவ் த லக்கி பாஸ்கர்ஸ் லைஃப். ரைஸ் அண்ட் ஃபால்க்கு அப்புறமா திரும்ப ஒரு ரைஸ் தான் இவனுக்கு. இதுல வந்து முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் நம்ம வந்து நிறையவே இருக்கு கைஸ். இல்ல நீங்க கத்துக்கிறதுக்கு ஏகப்பட்டது இருக்கு, ஃபைனான்சியலாவும் சரி பிலாசபிக்கலாவும் சரி. பிலாசபிக்கலா என்ன சொல்றாங்கன்னா, சூதாடுறது நீ சூதாடுறது ஆடுறது முக்கியம் இல்ல, அது எப்போ நிறுத்தணும் தெரியுது தான் முக்கியம். ஏன்னா பல பேர் இங்க வந்து ட்ரேடிங்ல காசு இழந்துட்டு தான் இருக்காங்க. அது ஒரு சாரி ட்ரேடிங் சூதாட்டம் யாரு சொன்னாங்க? அது ஒரு அளவுக்கு மேல போனாதான்
ட்ரேடிங்கை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம ஜோரோ தான் போய் பேசணும். ஆமா அது எனக்கு தெரிஞ்சு இதோ இந்த நான்லாம் பாட்டு ஒண்ணுமே ஜோரோ பண்ணல. நான் ட்ரேடிங்கே அவ்வளவா பண்ணலடா. ரொம்ப பண்ணல. ஓகே, இதுல வந்து முக்கியமா நம்ம பேச வேண்டிய இந்த ஸ்கேம்ஸ் பத்தி பேசணும். இதுல மொத்தம் 2 விதமான ஸ்கேம்ஸ் நடந்திருக்கு. ஒன்னு வந்து ஸ்டாக் மேனிப்புலேஷன். ஸ்டாக் மேனிப்புலேஷன் யார் பண்றதுன்னா நம்ம ஹர்ஷத் மேத்தா பண்ணிருப்பாரு. லைக் ஒரு கம்மியான ஸ்மால் கேப் Rigging. ஒரு அதேதான் ஷேர்ஸ் ரிக்கிங் சொல்லுவாங்க. ஃபிளாஷ் ரிக்கிங் சரிப்பா. என்னன்னா கம்மி பிரைஸ்ல ட்ரேட் ஆக்கிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ், அதாவது ஸ்மால் கேப்ஸ், ஒரு 20 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி இருக்கிற கேப்ஸ் எல்லாம் இவனுங்க ரொம்ப லோவா இருக்கிறப்ப வாங்கி அந்த கிரீன் கேண்ட்ல நல்லா ஏத்தி வைப்பாங்க. அதான் இப்போ எப்படின்னா நீ ஒரு இப்போ நம்ம 2 பேரும் ஒரே ஆளுன்னு வச்சுக்கோ. உன்கிட்ட 1 கோடி என்கிட்ட 1 கோடி இருக்குன்னா நீ வந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு நம்ம 2 பேர் பார்ட்னர்ஸ்ன்னு வச்சுக்கோயேன். அத 10 ரூபாய் ஷேரை நீ 12 ரூபாய்க்கு உன் புரோக்கர் கிட்ட வாங்க சொல்லுவேன், நான் 14 ரூபாய்க்கு வாங்க சொல்லுவேன். அந்த மாதிரி 16 ரூபாய் 20 ரூபாய் நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி வாங்க சொல்றோம்னு வச்சுக்கோயேன். அப்ப என்ன ஆகும், ஒரு கான்பிடன்ஸ் பில்ட் ஆகும். அப்போ எல்லாரும் வந்து அதை வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதான் நம்ம வந்து 20 ரூபாய்க்கு வாங்க ரெடியா இருக்கான்னு பிரைஸ் ஏற ஆரம்பிக்கும். 22 ரூபாய் ஆகும். அந்த மாதிரி ஆகும் போது சரியான அப்புல வரும்போது டப்புன்னு வித்துட்டு போயிடுறது. ஆமா இது பேரு பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கேம். அதேதான் கரெக்ட். எப்படின்னா இது வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் செய்வானாங்க. இப்போ 2000 கோடி 3000 கோடி இருக்குன்னா அவன் வந்து இப்போ கம்மி ரேட்ல இருக்கிறப்ப வாங்கி வச்சுட்டு இது லைஸா அப்ப ஏறப்ப இது சாதாரண காமன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஜெனரல் பீப்புள்ஸ் வந்து இதை பார்த்த உடனே பரவாயில்ல ஏறுதேன்ற ஒரு நினப்புல உள்ள வந்து மாட்டிப்பானுங்க. இது ஒரு ட்ராப் மாதிரி. அதனாலதான் இந்த ஆக்சுவலா இது வந்து நிறைய போனு நமக்கே எஸ்எம்எஸ் எல்லாம் வரும். இந்த மாதிரி இந்த ஸ்டாக்ல நீங்க வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு 3 times வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். ஆமா ஆமா ஒரு 10-15 வருஷம் முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. ஆமா அதே மாதிரிதான் பேர்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க உள்ள போய் பாக்குறப்ப அதுக்கு டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி அது ஆசைப்பட்டு நீங்களும் உள்ள போடுவீங்க. நீங்க கரெக்டா உள்ள வர போது என்ன செஞ்சிருவானுங்க இந்த பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் அவனுங்க பக்காவா பிளேஸ் பண்ணி வெளில வந்துருவாங்க அவங்களோட ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு. உள்ள மாட்டிக்கிட்டு நடுவுல இருப்பீங்க பாரு, உங்களால வெளியும் வர முடியாது, போட்ட காசு உங்களுக்கு வராது. சோ இதுதான் வந்து ஸ்டாக் மேனிபுலேஷன். இதான் நம்ம ஹர்ஷத் மேத்தா வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இது ஒரு ஸ்கேம் இதுல நடந்துகிட்டு இருக்க. இதுல நம்ம பாஸ்கர் வந்து என்னது இப்ப ஹர்ஷத் மேத்தா எப்படி மாட்டினாரு அதை மட்டும் சொல்லி. எதனால மாட்டினாரு? பிஆர் மேனிபுலேட் பண்ணிட்டான் ப்ரோ. இல்ல பாய், ஸ்கேம் சீரிஸ்ல அவன் மாட்டினது எப்படி? ஆமா அது வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கடா. ஆமா ஆமா அதே எதை வச்சு பிடிப்பாங்க, என்ன பிடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி எஸ்பிஐ கிட்ட இருந்து பிஆர் வந்து ரொம்ப நிறைய வாங்கிட்டான், நிறைய மேனிபுலேஷன் பண்ணான். எஸ்பிஐ கிட்ட 500 crores தான் நம்ம அவனுமே ஒரு பேராசனாலதான் சோப்பு இருக்கான். அவன் பச்சை காசு போதும்னு நினைச்சு விட்டுருந்தானா இருந்தாலும் இந்நேரம் மாட்டிருக்க மாட்டான். கரெக்ட். அதுதான் இதுக்கு அதேதானே சொல்லிருப்பானுங்க, எப்போ விட்ரோன்றதுதான் முக்கியம். அதேதான் அது ஒரு டோபமைன் ஹிட் மாதிரி தான் இதுவுமே உங்களுக்கு ட்ரேடிங். ஆக்சுவலி அவ வந்து கரெக்டா பிஆர் மேனிபுலேட் பண்ணாம கரெக்டா அப்படியே போயிட்டு இருந்தா அவன் இப்பவே இருந்திருப்பான். இல்லடா இப்ப இருந்திருக்க மாட்டான். நிவி மம்மி வந்து நான் அப்படி சொல்ல, அவ வந்து பிஆர் எடுத்து அந்த காசு எடுத்தான ஸ்டாக் மார்க்கெட் போடுறான். அதுக்கப்புறம் அவன் பேராசப்பட்டு அவனே ஃபேக் பிஆர் பண்றான்ல. ஆமா அதே அந்த இடத்துலதான் மொத்தமா இது அடி வாங்குறான். அன்னைக்குதான் அப்பவே அடி வாங்கிட்டான். ஆமா நீ எப்ப ஆசையை விட்டு பேராசைக்கு போறியோ அப்பவே நீ செத்த, உனக்கான புலியை நீயே தோண்டிக்கிற. அவ்வளவுதான். ஆசை இல்ல ஆசை இல்ல. ரெண்டாவதான ஸ்கேம் என்ன நடந்திருக்குன்னா நம்ம பாஸ்கர் பண்ண ஸ்கேம்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி இட்ஸ் இல்லீகல் தான். இன்சைடர் ட்ரேடிங் பண்ணிருப்பான். அதான் உங்களுக்கு வந்து இப்போ நீங்க என்ன ஸ்டாக் விக்கிறீங்களோ இல்ல இறக்குறீங்களோ அதை வந்து எனக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்கணும். இது வந்து ஒரு ஜெனரல் பீப்புள் கிட்ட இது ஒரு இது இல்லீகல் தான். நம்ம பண்றது நம்பலாம் முடியாது, நம்மளெல்லாம் போட்டு தள்ளுறாங்க. ஒண்ணுமே நமக்கு தெரியாம மேபி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குலாம் இந்த விஷயங்கள் லீக் ஆகலாம். ஒரு பெரிய கம்பெனி கிட்ட இருந்து மேபி இது வந்து ஒரு கேள்விக்குறிதான். மேபி அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணலாம். இப்ப எஃப்ஐஐடிஐ எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்களா, நம்ம நியூஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வாட் இஃப் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியல. ஆனா பட் இது வந்து ஒரு லீகல் தான் இது பண்றது. ஒரு இன்சைடர் விஷயம் தெரிஞ்சு இவன் பண்றது. ஏன்னா இப்போ ஒருத்தங்க மட்டும் தெரிஞ்சு அவன் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் மொத்தமா எடுத்து. இந்த ஒரு 2 இதுதான் இந்த ஸ்கேம்ஸ் வந்து இதுல பிளே பண்ணிருப்பாங்க.
ஆக்சுவலா அதுக்கப்புறம் வேற என்ன இதுல பத்தி சொல்றதுக்குன்னா, சிமிலாரிட்டிஸ் வந்து நீங்க வந்து இதோட கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த கேரக்டர் தான். பாஸ்கர் கேரக்டருமே சரி, வால்டர் ஒயிட் கேரக்டருமே சரி, மகான்ல காந்தி கேரக்டருமே சரி, 3 பேருமே காமன் மேன் தான். இவங்களுக்கு வந்து எப்ப ஒரு இதுல வந்து மகானை விட்டுலாம், மகானை விட்டுட்டு இந்த பாஸ்கரையும் வால்டர் ஒயிட்டையும் பாக்குறப்ப என்னன்னா, எப்படியோ இதுலதான் பாத்துட்டோம், என் ஃபேமிலிக்காக நான் செய்யலான்ற அந்த ஒரு இன்டென்ஷன்ல தான் உள்ள வந்திருப்பாங்க இந்த ஒரு இதுக்குள்ள. பட் ஓவர் த பீரியட் என்ன ஆகும்னா, இவங்க அந்த ஃபேமிலியே கொஞ்சம் யோசிக்காம நான் தான்டா கிங்குன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. அந்த அந்த இடத்துல தான் இவங்களோட ஒரு டவுன்ஃபாலே ஆரம்பிக்கும். அப்புறம் நான் வேற ஒண்ணு சொல்லணும். இது பாஸ்கருக்கு நடந்தது இந்த பாஸ்கர் நடந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்குமா கேட்டா அது கேள்விக்குறிதான். ஆமா. எப்படின்னா இப்ப வந்து இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக் வாசிச்சாலே ஒரு சாப்டர் இருக்கு, லக்கு. அது லக்கு என்ன ஏதோ ஒரு சாப்டர் இருக்கு, செகண்ட் சாப்டர்னு நினைக்கிறேன். இப்ப அந்த சாப்டர்ல சொல்லியிருப்பாங்க ஒரு காலம் ஏத்த மாதிரி தான். இப்ப வந்து பில் கேட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், புரியல, ஒவ்வொருத்தவங்களோட தலையெழுத்துன்னு சொன்னேன். ஆமா ஆமா, ஒரு தலையெழுத்து. அது வந்து மேபி நேரம் இருக்கலாம், மேபி ஜியோகிராபிக்கல் இஷ்யூஸா இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒண்ணு இருக்கலாம். அவன் தலையெழுத்து பொறுத்து அவனுக்கு இருக்கும் அவனோட பினான்சியல் ஸ்டேட்டஸ். இதுல ஏன் இவனுக்கு வந்து இந்த லக்கி பாஸ்கர்னு பேர் வந்ததுன்னா, இவன் நார்மல் பாஸ்கர் தான். இவன் எதுக்கு லக்கினா, ஃபர்ஸ்ட் இவனுக்கு வந்து ஆண்டனிங்கிற ஒரு ஆள் கிடைச்சது லக்கி. ஃபர்ஸ்ட் செகண்ட் இது வந்து ஒரு அன்பாப்புலர் தான். அந்த லதா மேம்னு ஒருத்தவங்க வருவாங்க தெரியுமா பாஸ்கருக்கு, அந்த கேரக்டர். ஏன்னா ஒரு நம்ம சொந்தக்காரன் கூட இவ்வளவு சந்தோஷப்படுவாங்களான்னு தெரியல. ஒரு 25 லட்சத்தை நம்ம செக்க தரப்ப கங்க்ராச்சுலேஷன் சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா சைடுல உட்காந்துட்டு என்ன நாசமா பண்ணும் எதுக்கு இருக்காங்க. ஆமா, பண்ணிருப்பாங்க ஸ்கிரீன் பிளேல காட்டல. மூணாவதா ஒரு ட்விஸ்ட் அடிச்சதுன்னா நம்ம பாஸ்கரோட அப்பா. ஏன்னா அவர் வந்து கேரக்டர். ஆனா அவர் தான் கடைசியில இதெல்லாம் சொல்லுவாரு, நீ இங்க போனா நம்ம என் பேரை சொல்லு, நமக்கு தெரிஞ்ச ஆள் தான் இங்க இருப்பேன். அதே மாதிரி RBI இப்போ நமக்கு தெரிஞ்ச ஆள் தான் என் பேரை சொல்லுன்னு. நமக்குலாம் அந்த மாதிரிலாம் யாரும் இல்ல, உடனே யாருன்னு தெரியாது, இவங்க அப்பா வேறன்ற மாதிரி நம்ம கேள்வி கேட்பாங்க. பேசுவாரா அப்படி சொல்லுவாங்க. ஆனா அவருதான் ட்விஸ்டே, அவருதான் டேர்னிங் பாயிண்ட், அவர்தான் எல்லாமே மாத்தி, அவர்தான் கைட் பண்ணி, அது வேற லெவல். கடைசியில பாஸ்கருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணது அவங்க அப்பா தான். அவங்க அப்பா இல்லைன்னா பாஸ்கர் மேபி ஸ்கேம்ல மாட்டி செத்துருக்கலாம், கண்டிப்பா மாட்டோம். அவங்க அப்பா கரெக்டான நேரத்துல வந்து, நீ விளையாடுறது முக்கியம் இல்லப்பா, நீ எப்ப நிறுத்துற அதான் முக்கியம். சோ அதோட நிறுத்தினதும் இல்லாம அட்வைஸும் பண்ணுவாரு. அவன் அப்பா கிட்ட டைரக்டா சொல்லுவான், பெரிய ஸ்கேம் பண்ணிருக்கோம், சோ ஊரை விட்டே போகணும்னு சொல்றப்ப, ஊரை விட்டு இல்ல நாட்டை விட்டே போகணும், நாட்டை விட்டே போயிடலாம்பா இங்கெல்லாம் தெரியாது. அவ்வளவுதான். அலேக்கா மணி எடுத்துக்கிட்டு அப்பதான் ஆண்டனி கிட்ட பேசிட்டு போயிடுவாரு. ஸோ அவனை சுத்தி இருக்கிற கேரக்டர்னால அவனுக்கு அந்த ஒரு லக்கு ஏற்பட்டது. ஸோ திஸ் இஸ் அதே லக்கு நமக்கு இருக்குமான்னு கேட்டா 0.1% வேணா நீ லக்குன்னு வச்சுக்க, யாராவது உனக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. பட் ஆனா பெரிய கேள்விக்குரிய அவனுக்கு வர மாதிரிலாம் அப்படிலாம் இருந்தா நேரத்துக்குலாம் நம்ம எங்கேயோ போயிருக்கலாம். லக்கு தான், அதான் லக்கி பாஸ்கர். ஸ்கிரீன் பிளேவா நல்லா இருக்கும்பா, பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், ஹோல்சமா இருக்கும். இப்படி நடக்குமான்னா இதுல இருந்து நம்ம இந்த படத்துல இருந்து இந்த கேரக்டர்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம், கேம் பண்றதெல்லாம் கத்துக்கலாம்னு சொல்ல மாட்டேன். பட் அது ரொம்பவே தப்பு. நாங்க சேனல்ல நாங்க ப்ரோமோட் பண்ண மாட்டோம். அது வந்து நாங்க டப்பா மார்க்கெட் வைக்கிற மாதிரி டப்பா மார்க்கெட் சொல்லுவோம், எப்படி ஸ்கேம் பண்ணணும். நாங்கள் நீதி நேர்மை நாணயம் இருக்கிறவங்க. இதுல இருந்து நமக்கு இது பண்றதுன்னா பாஸ்கரோட கேரக்டர், லைக் நீங்க வந்து எந்த ஒரு வேலை செய்யறதா இருந்தாலுமே you have to be cautious, you have to have another plan. இப்போ நீங்க ஒரு பிளான் வச்சிருக்கீங்க, ஒரு சேஃப்டி நெட் போட்டு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களை சுத்தி ஒரு சேஃப்டி மெஷரோட நீங்க இருக்கணும். எனக்கு என்ன, நீங்க கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா
கன்ஃபார்ம் நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க அடி வாங்குவீங்க. பெட்டர் பி கண்டிப்பா கண்டிப்பா. பாஸ்கர் இந்த அளவுக்கு பாஸ்கர் இந்த அளவுக்கு பிளான் போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனா சும்மா சேஃபா இருக்கணும். அவ்வளவுதான். பாஸ்கருக்கு மெயின் ப்ராப்ளமே அந்த ஃபினான்ஸ் தான். ஃபினான்ஸ் கைவிட்டான். அதுதான் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு. அவன் ஃபைனான்ஸ் பேங்க் விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா அவன் கதையே முடிஞ்சிடும். ஸோ அதனால அவன் கரெக்டா அந்த விஷயத்துல இதுவா இருந்தான். ரெண்டாவது உங்களை சுத்தி ஒரு ரிசோர்ஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லைன்னா ஒரு நெட்வொர்க் நீங்க பில்ட் பண்ணணும். ஏன்னா அவனுக்கு அந்த சுத்தி இந்த ஆண்டனி அப்புறம் இந்த அந்த ஹர்ஷத் மேத்தாவோட பிஏ இந்த மாதிரி நிறைய கனெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கிறப்பதான் அவனுக்கு ஒண்ணுமே தெரிய வருது. நம்மளை சுத்தி ஒண்ணு ஏகப்பட்ட இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குடா. அவனுக்கு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மூலமா அவன் அதுல இருந்து என்ன கெயின் பண்ணிக்கிறான், நாலேஜும் கெயின் பண்ணிக்கிறான், as well as ப்ராஃபிட்ஸும் கெயின் பண்ணிக்கிறான். லேர்ன் பண்ணிட்டான் நிறைய. அந்த லேர்னிங் தான் அவனை சுத்தி என்ன நடக்குதுங்கறத அவன் லேர்ன் பண்றான். அவன் வந்து எப்படி தெரியுமா, அப்படி அவன் வந்து எப்படி எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் பண்ணிட்டேன்ல, இது பண்ணிட்டேன்ல, அது பண்ணிட்டேன்ல அப்படி வைக்காம அடுத்தவங்கிட்ட என்ன லேர்ன் பண்ணலாம், அவங்ககிட்ட என்ன இருக்கு பண்ணி அவன் அடுத்த கட்டம் போய் யூஎஸ்ல போயிட்டு ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டான். ஹோட்டல் நடத்துறான். கியூரியஸா இருக்கணும் எப்பயுமே. ஆமா, கியூரியஸா இருக்கணும், கொஞ்சம் ஹம்பிளா இருக்கணும், லேர்ன் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கும் கியூரியஸ்க்கும் ஒரு மெல்லிசான ஒரு லைன் இருக்கு. ரொம்ப கியூரியஸா இருந்துட்டோம்னா அது ரொம்ப தொல்லை பண்ற மாதிரி இருந்துரும் மத்தவங்கள. இது வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்கும், ப்ராபப் தி டெவில் இஸ் இன் தி டீடைல்ஸ்னு சொல்லுவாங்க. நார்மலா அவன் பாக்குறப்போ ஒரு பாஸ்கெட் தானப்பா ஒரு நல்ல எல்லாம் ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாயி ஆஃப் தி இயர்லாம் வாங்கியிருப்பான். அது ஒரு பாராட்டுகளோட அதையும் தாண்டி அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் மைண்டே அவனுக்குள்ள இருக்கான். உங்களையெல்லாம் நான் மேனிபுலேட் பண்ணிருக்கேன்டான்ற மாதிரி அவங்களெல்லாம் மேனிபுலேட் பண்ணிட்டேன்டா, போங்கடா இன்னும் சாவுங்கடா இந்த மிந்திரா பேங்க்ல, போங்கடா நான் யூஎஸ் போயிட்டேன், நான் அவ்வளவுதான். ஆக்சுவலி ஃபேண்டாஸ்டிக் தான் அது. ஆமா கண்டிப்பா நம்ம மூவ் அது. ஸ்டாக்ஸ் விஷயமா அவனுக்கு தெரியும், ஸ்டாக்ஸ்ல வர ப்ராஃபிட் பேங்க்ல போடுவான். அதே மாதிரி அந்த 1% லிக்விட் கேஷ் அவன் இதுல போடுவான். ஸோ இதுல என்ன ஒன்னா வடிவேல சொல்ற மாதிரி தான், களவாண்ட பொருளை காம நேரம் கையில வச்சிருந்தாலும் உசுறு காபம். மெயின் பிலாசபியா அதுதான். நீங்க ஸ்கேம் பண்றதா இருந்தீங்கன்னா இந்த ஒரு மந்திராவை மனசுல வச்சுக்கோங்க. களவாண்ட பொருளை காம நேரம் கையில வச்சிருந்தாலும் உசுருக்கு ஆபத்து. எடுத்தீங்களா செலவு பண்றங்க டப்புன்னு, எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அவ்வளவுதான், வேற எங்கேயே செலவு பண்ணி சேதாரம் பண்ணணும். அவ்வளவுதான், கரெக்டா சொல்றான். என்ன எக்ஸ்பீரியன்ஸ், என்ன எங்க இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து எல்லாம் வாழ்க்கையில அடிபட்டு வந்ததுதான். ஆமா, மிச்சபடி ஓவராலா நம்ம கவர் பண்ணிட்டோம். சோ இதுல நம்ம கத்துக்க வேண்டியது நம்ம சொல்லியாச்சு. சோ முக்கியமான விஷயம் இதுல வந்து இந்த ட்ரேடிங் அண்ட் ட்ரேடிங்க பத்தி சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து அந்த கேம்பிள்லாம், ட்ரேடிங் வந்து கேம்பிளான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு பக்காவா நீங்க அனாலிசிஸ் பண்றீங்க, நீங்க ஒரு இதுல இறங்குறீங்கன்னா ஓகே. பட் எதுவுமே தெரியாம ஒரு ஸ்டாக்ஸ் ஏறுது இறங்குது, அது அந்த ஒரு மைண்ட் செட்ல நீங்க உள்ள வந்தீங்கன்னா இது ஒரு பெரிய ட்ராப் தான். மொத்த காசுமே போட்டு நீங்க வலிச்சுட்டு போயிடுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு அது அதிகமா கிடைச்சாலுமே ஒரு கிக்கு, இன்னொரு கிக்கு கிடைக்கும். அடடா ஒரு 5000 போட்டு ஒரு 10,000 கிடைச்சிருச்சா, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுப்போன்ற மாதிரி அந்த ஒரு இதுலயே தான் மைண்ட் செட் இருக்கும். ஆமா, இது ரொம்ப ரொம்ப இது லிக்கர் விட ட்ரக்ஸ் விட ரொம்ப அடிக்டிவ் இது. நீங்கெல்லாம் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சா உங்களுக்கு புரியும். நானும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரேடிங் பண்ணும்போது லைக் ரொம்ப அடிக்டிவ் ஆயிட்டேன். ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருந்தேன். அப்புறம் தான் நான் இன்வெஸ்டிங் போயிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு இந்த ட்ரேடிங் செட் ஆகல, இன்வெஸ்டிங் போகும்போது ஓகே குட், எனக்கு கரெக்டா வருது அது. அதுக்கேற்ற கூட நீ எப்படியா நிப்பாட்டிடலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா இது காசு விஷயம். காசு வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி காசுனாலே ஒரு போதை தான். சோ காசு டபுளா கிடைக்குதுன்னு சொன்னா எவன் விடுவான்னு சொல்லுங்க நீங்களே. எவன் நோ சொல்லுவான், வந்துருவான். டபுள் ஆகுன்னா எவ்வளவு 200% டபுள் ஆகுறது. ஏன்னா அவன் கண்ணுக்கு இது கீழே விழுந்தா மொத்தமா விழுன்னு அந்த ஒரு மைண்ட் செட் இருக்காது. ஆனா டபுளா கிடைக்குதுன்ற மேலேயே தான் பாத்துக்கிட்டு இருப்பான். ஆமா, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான், ஸ்டாக் மார்க்கெட் வந்து சரி இல்லை கேம்பிளிங், ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீ வேல்யூவா படிச்சு வேல்யூவா லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நீ ட்ரேடிங் பண்ணா நீ சக்சஸ்ஃபுல் ஆகலாம். அது அஷூரன்ஸ் தரேன்னா. நம்ம தனியா ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுவோம். ஏன்னா இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம் அந்த பினான்சியல்லாம். சோ பொறுமையா வருவோம். பவர் ஆஃப் காமன் மேன்ன்ற ஒரு இது இருக்கு. என்னன்னா பவர் ஆஃப் காமன் மேன், அவன் எப்ப அவனோட அந்த பவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் தாண்டி அவன் ரிஸ்க் எடுக்கிறான்னா ஆப்வியஸ்லி அவன் ஃபேமிலின்னு வரும்போது தான் எடுக்கிறான்.
இப்போ பாஸ்கரா இருக்கட்டும், வால்டர் ஒயிட்டாவும் இருக்கட்டும். ஆமா வால்டர் ஒயிட்டுக்கு என்னன்னா, எனக்கு கேன்சர், நான் செத்துருவேன், எனக்கு அப்புறம் என் குடும்பத்தை யார் பாத்துப்பாங்கிற அந்த ஒரு பயம் இருக்கும். இவனுக்கும் அதேதான். யாரு நம்ம பாஸ்கருக்கும் குடும்பம் நிறைய அவமானம் பார்த்துருவான், நிறைய அவமானப்பட்டிருப்பான், எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பான், காசு இல்ல, அவன் ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து அழுவான். பஸ்ல போன கூட பாக்கெட்ல சில்லற இல்லடா, பாக்கெட்டே இல்லடான்னு சொல்லி கதறுவான். ஆமா ஸோ இந்த இடத்துலதான் ஒரு காமன் மேனோட ட்ரிகரிங் பாயிண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபேமிலிக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு மோட்டிவ் இவங்களுக்குள்ள வருது, பாஸ்கருக்கும் சரி வால்டர் ஒயிட்டுக்கும் சரி. அப்பதான் இவனுக்கு வந்து இந்த இல்லீகல்குள்ள இறங்குறாங்க. பிகாஸ் லீகலா நீங்க வந்து எடுத்துக்கோங்களேன், லீகலா இருந்து அந்த காமன் பீப்புள் முக்காவாசி பேருக்கு எதுவுமே இருக்காது. இவனுக்கு எப்ப அந்த லீகல் பேரியரை தாண்டி இல்லீகல்குள்ள வராங்களோ அப்பதான் காசு கிடைக்குது, எல்லாமே அவங்க ஆசைப்பட்ட மாதிரி கிடைக்குது. இது வந்து மகான்ல கூட சொல்லியிருப்பாங்க, 195 பேர் வெறும் அந்த ஒரு கட்டத்துக்குள்ளதான் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அவன் எப்ப அந்த கட்டத்தையும் தாண்டி எவன் எனக்கு என்ன கேள்வி கேட்டா எனக்கு என்ன, நான் இப்படிதான்டா வாழ்வேங்கிற அந்த ஒரு இதுக்குள்ள வரானோ இப்பதான் அவன் லைஃபே அவன் வாழறான். ஆமா ஆமா இது வந்து லீகல் இல்லீகல் அப்படிலாம் ப்ரோமோட் பண்ணாத நீ வேற. என்னன்னா அப்பு பண்றதையும் காவாலித்தனம் பண்ணாலும் நான் சுக்கா பண்ணணும்ன்ற மாதிரி தான் இது. ஏன்னா இவங்க வந்து இப்ப பண்றது இல்லீகலா இருந்தாலுமே அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் இவங்களே கொடுப்பாங்க. என் ஃபேமிலிக்காக தான் நான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு வால்டர் ஒயிட்டும் ஒரு இடத்துல சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் சீசன் ஒரு 2-3 சீசன்லாம் என் குடும்பத்துக்காக தான் பண்ணனே, ஃபைனல் சீசன் தலைவன் மாறிடுவான். எடுத்துக்கலாம்னா ஆக்சுவலி நம்ம இது எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்தா என்ன வேணா சாதிக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம். லீகல் இல்லீகல் அப்படிலாம் போனா ஆமா அது ஒரு மெலிசான கோடு. அந்த பக்கம் போனா இல்லீகல், இந்த பக்கம் லீகல். நீ என்ன சூஸ் பண்ற உன் கையில தான்டா. எப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு 2% எடுத்துக்கங்க, 600 ரூபாய் வச்சிருக்கிறவங்க கிட்ட நீ ஒரு 100 ரூபாய் திருடுனா பக்கா நம்ம மாட்டிப்போம். ஏன்னா 600 ரூபாய்ல ஒரு 100 ரூபாய் கீழே போச்சுன்னா அவனுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் திருடி இருக்கும்னு தெரியும், மாட்டிப்போம். சோ இதே இது ஒரு 6000 கோடி கிட்ட வச்சிருக்கிறவங்க கிட்ட இருந்து ஒரு 50,000 ஒரு 1 லட்சமே எடுத்தாலுமே அவனுக்கு அது பெருசா கணக்குல தெரியவே தெரியாது. இதான் வாழ்க்கையோட பிலாசபி. இதை நீங்க புரிஞ்சுக்கங்க, ஸ்கேம் பண்ணுங்க. புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா வரட்டா. ஐயோ நீங்க வேணா பாருங்க, ஏன்னா 6000 கோடி கிட்ட இருக்கிறவன் ஒரு 1 லட்சமே அவனுக்கு பெருசா கண்டுக்க மாட்டான். 1 லட்சம் வடிவேலு சொல்ற மாதிரி இவனுக்கு எல்லாம் டிப்ஸ் போடுற மாதிரி தான் உங்களுக்கு 1 லட்சம். அந்த மாதிரி பெரியவங்க கிட்ட போய் நீங்க ஸ்கேம் பண்ணலாம். ஸ்கேம் எல்லாம் ப்ரோமோட் பண்ணாதீங்க. நான் ஸ்கேம் இது வன்மையாக கண்டிக்கிறேன். ஸ்கேம் எல்லாம் இங்க ப்ரோமோட் பண்ணல, நாங்க ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கு இது சொல்றோம், அவ்வளவுதான். அதேதான். சோ ரெண்டாவது நம்ம ஜோரா வந்து சொல்லியிருப்பான், அந்த இது நான் வாட்ஸ்அப்ல இதை பத்தி பேசலாம் சொல்றப்ப நம்மளும் ஸ்கேம் பண்ணலாமான்னு ஒரு இடத்துல கொஞ்சம் ஜாலியா பேசியிருப்பான். இதுல வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, இப்போ ஸ்கேம் நீங்க வந்து அந்த பீரியடுக்கும் இப்ப நீங்க பாக்குறதுக்கு வச்சுக்கோங்களேன், நிறைய டெக்னாலஜி கேப்ஸ் இருக்கும் இயர்ஸுக்கும். ஏன்னா இப்போ அந்த டைம்ல உங்களுக்கு வந்து பெருசா ரெக்கார்டிங் பண்றது எல்லாமே ஒரு நோட் புக்ல தான் நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம். நமக்கு அந்த பெருசா அந்த டைம்ல எந்த ஒரு பெருசா எந்த ஒரு டெக்னாலஜிஸ்மே இருக்காது, கம்ப்யூட்டர்ஸ் பெருசா வந்திருக்காது, ரொம்ப பெக்யூலியரா வச்சிருப்பாங்க. சிசிடிவியே இல்லைங்க. அப்படி இருக்கிறப்ப அவன் வந்து அங்க அந்த இடத்துல ஒரு ஸ்கேம் பண்றது ஒரு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். இப்ப முடியாது இருக்கிறதுக்கு. அதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இவன் சார் பாஸ்கரோட பேங்க்லாம் ஏற்கனவே ஒரு டீஆக்டிவேட் பண்ணியாச்சு, அப்புறம் ஏன் நீங்க ஒன்னும் கம்ப்யூட்டர்ல அப்டேட் பண்ணாம இருந்தீங்கன்னா, மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம பண்ணுவோம். சோ வந்து அப்ப இந்த மந்த் முடியல சார், மந்த்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஆமா, மனுஷனை ஏமாத்திடலாயா அப்பெல்லாம், அதுதான் மேட்ரே. சிம்பிள், மனுஷனை ஈஸியா ஏமாத்தலாம். இதே இப்ப இருக்கிற டெக்னாலஜிஸ்ல நம்ம ஸ்கேம் பண்ண முடியுமான்னு கேட்டா ரொம்பவே ஒரு கேள்விக்குறி. அதுக்காக நம்ம பண்ணுவோமான்னு இல்ல, பட் பாசிபிலிட்டி பண்ண முடியுமா? வேற எல்லா வீட்டிலும் இப்ப 4 பேர் வீட்டுல போட்டால அடிப்பாங்க போலீஸ். ஐடி ரேட் தான் என்னடா பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து இப்ப இருக்கிற டிரான்சாக்ஷன் கடன்னு உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களோட இப்ப இருக்கிற டெக்னாலஜி எல்லாம். சோ இப்போ இந்த ஏரால நீங்க ஃபைனான்சியல் ஸ்கேம் பண்றது ரொம்பவே ஒரு டவுட் தான். மேபி நீங்க வந்து டெக்னிக்கலா ட்ரை பண்ணலாம்,
தெரியல. மேபி அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா நாங்க ஏதாவது ட்ரை பண்ணுவோம்னா சொல்றோம். டேய் ஏன்டா ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கிற நீ வேற? போற போக்க பார்த்தா இவனே குரோஹேன்ற மாதிரி ஏதாவது ஒரு பாரு. போட்டுரும். இந்த பாட்காஸ்ட் ரிலீஸ் ஆயிட்டு ஐடி ரைடு வரும் நம்ம வீட்டுக்கு எல்லாம். ஒண்ணுமே எடுக்காம போயிடுவாங்க. இல்ல பாருங்க, வந்தா நம்ம வந்து 3 பேர் தான். ஜோரோ வந்து இன்ட்ரோ அவுட்ரோ மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கிறான். எங்க இருந்தாலும் இங்க அமிதாப் மாமாவை கேளுங்க. இல்ல இந்த நாடோடிகள் படத்துல வர கஞ்சாகர் போற மாதிரிதான் எங்களுக்கு எல்லாமே அவர்தான். என்னத்தான் சொல்லி இழுத்து விட்டாங்களோ அந்த மாதிரிதான் உள்ள ஜோரா மாட்டுவான். தலைவர் கேக்குறானான்னு தெரியல. பாவம். தான் இருக்கான். கவுண்டர் டைலாக் கூட பேச முடியல, முடி அடைச்சிருக்குது போக்கு. ஆனா நீங்க இவ்வளவு நேரம் பேசுறத கேட்டுருந்தாங்கிறேன். ஓவராலா நாங்க சொல்ல வேண்டிய கருத்து எல்லாமே சொல்லிட்டோம். அதுல எப்படி இவனோட கேரக்டர் எப்படி, அதுல இருந்து அவன் கேரக்டர் எப்படி மாறுதுங்கிறத பத்தி பேசியிருப்போம். இவன் என்ன ஸ்கேம் பண்ணிருந்தான்னு பேசியிருப்போம். ஸ்கேம் என்னென்ன நடந்திருக்கும்னு சொல்லியிருப்போம். உங்களுக்கு ஒரு தெளிவா கிடைக்கணும்னா லக்கி பாஸ்கர் பாத்துக்கிட்டீங்கன்னா மேபி சரி. நெக்ஸ்ட் இதுக்கு போங்க, ஸ்கேம் சீரிஸ் பாருங்க. ஒரு 10 எபிசோட நம்ம தான் இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆமா, ஸ்கேம் 1992 அக்ஷத் மேத்தாவோடது. அது பாத்தீங்கன்னா அதுல இருந்து அக்ஷத் மேத்தா ஆமாண்டா இப்போ ஒண்ணு புதுசா வந்துச்சுடா. ஸ்கேம் 2003. அது நான் ஒரு அது ஏதோ 5 எபிசோட நம்ம தான் பார்த்தேன். அதுக்கு மேல எதுவும் கிடைக்கல, நானும் மறந்துட்டேன் பார்த்ததே. அது நமக்கு தேவையில்ல. முக்கியமா தேவை இந்த அக்ஷத் மேத்தா ஸ்கேம். இதை நீங்க கன்ஃபார்ம் பாருங்க, சூப்பரா இருக்கும். அதுல இருந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ் பத்தின ஒரு சின்னதா ஒரு டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவனே சொல்லியிருப்பான். வேணும்னா சொல்லுங்க, அதை பத்தின ஒரு பிரேக் டவுன் வேணா போடலாம். என்னடா நம்ம எக்ஸ்பெக்ட் எஃபெக்ட்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். பாட்காஸ்டே இதுக்கு தாண்டா ஆரம்பிச்சோம், மூவி ரிவ்யூ, சாங் ரிவ்யூ. இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது, நீங்க வந்து ஒரு கிரீடினஸ் குள்ள போயிட்டீங்கன்னா அனிட்ராப் மாதிரி அவங்க விடவே விடாது. முக்கியமா முடிச்சிட்டோம். கடைசியா சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, ஆமா சொல்லணும்னு நினைச்சேன். இது வந்து ஒரு ரியல் டாக் அலர்ட். என்னன்னா, நாங்க ஏன் இந்த பாட்காஸ்ட்ல ஃபைனான்ஸை பத்தி நாங்க பேசுறோம்னா, நீங்க வந்து யூடியூப்ல நீங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஆகலாம் அதை பத்தி எல்லாம். போட்டவன் எல்லாருமே ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணாதான் இருந்து பேசிக்கிட்டு இருப்பான். அட்லீஸ்ட் ஃபைனான்சியல் கேப்பபிலிட்டி இருக்கிறவன் ஜாலியா உட்காந்து வீடியோல பேசிக்கிட்டு இருப்பான். நீங்க இது செஞ்சா நீங்க வந்து ஆகலாம். ஆனா நாங்க ஃபினான்சியல் பாய்ஸ் நாங்க என்ன பண்ண போறோம்னா, நாங்க வந்து ஜீரோல தான் இருக்கோம், ஸ்கிராட்ச்ல தான் ஆரம்பிக்கிறோம். இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா நாங்க வந்து ஜஸ்ட் இந்த பாட்காஸ்ட் எதுக்குன்னா, நாங்க என்னெல்லாம் ஃபைனான்ஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதோட சேர்த்து வேற ஏதாவது ஃபைனான்சியல் கண்டென்ட் தான் பேசுவோமே. அதுக்கப்புறம் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எங்களோட ஃபார்முலாஸ் எல்லாமே நாங்க இதுல வந்து அப் டு டேட் நாங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ன்ற வரக்கூடிய பாட்காஸ்ட்ல வரும். இது எதுக்குன்னா, எங்களோட ஃபார்முலா வச்சு இன்னொரு 5 வருஷமோ ஒரு 10 வருஷத்துலயோ நாங்க வந்து ஃபைனான்சியலி ஸ்டேபிள் ஆகுவோம். இப்ப இருக்கிற இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ. இட் மே டேக் டைம், பட் we will achieve the place. It will work. Yes. அங்க இதை நீங்க கேட்கறவங்க எங்க கூட டிராவல் பண்ணலாம். டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு நாங்க சொல்லிக்கிறோம். ஆமா, அடுத்து நம்ம ஜோரோ வந்து ஒரு ட்ரேடிங் கோர்ஸ் போடுவாரு. அதுல ப்ரோ கோடும் போட்டீங்கன்னா 50% ஆஃபர் கிடைக்கும். இல்ல நாங்க அந்த மாதிரிலாம் ப்ரோமோட் பண்ண மாட்டோம். எங்களோட நாலேஜ நாங்க இங்க சொல்லுவோம் அவ்வளவுதான். அதுல இருந்து நீங்க கெயின் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. எதுவுமே நாங்க இங்க நம்ம கம்யூனிசம் பேசுவோம். சைடுல மெக்டானல்ட்ஸ் அப்புறம் பெப்சி வச்சுட்டு கம்யூனிசம் பேசலாம். இப்போ இதே வீடியோ நாங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு நாங்க இதை திரும்ப ரீவிசிட் பண்ணாலுமே, சார் அந்த இடத்துல இருந்து நாங்க இங்க வந்திருக்கோம் மேடான்ற ஒரு ரெக்கார்டு மாதிரி தான் இது. எங்களோட நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க என்னடா உளறிக்கிட்டு இருக்கீங்க நீங்க நினைக்கலாம். பட் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்களே பாப்பீங்க, நாங்க சொன்ன மாதிரியே நாங்க அங்க போவோம். அதுக்கான ஒரு இதுதான் போறோம். அதுக்கான பேஸ்மெண்ட் தான் இப்ப நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா, எங்க கூட டிராவல் பண்ணா உங்களுக்கும் அது மாதிரி ஃபினான்ஷியல் நாலேஜஸ் மாதிரி கெயின் பண்ணலாம். நாலேஜ் கெயின் பண்ணுங்க, அவ்வளவுதான்டா. படிப்பு வேஸ்ட்னு எவன்டா சொன்னா? படிப்பு தான்டா எல்லாமே. நீங்க யூஸ் பண்ற பொறுப்பு இருக்கு, அவ்வளவுதான். நீங்க அதை தெளிவா யூஸ் பண்ணணும். வெற்றிமாறன் வந்துட்டாரு அசுரன்ல, யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். கரெக்ட் தான். எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் தான். திஸ் இஸ் இட். இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லா கேட்டிருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணாதான் உங்களோட தாட்ஸ் அப்புறம் எங்க கிட்ட இருக்கிற ஏதாவது ஃபிளாஸ் எல்லாம் ஏதாவது தெரிய வரும். முடிஞ்சா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான கண்டென்ட்ஸ் எல்லாம் போட முடியும். ஜோரோ அவுட்ரோ கொடுக்குறியா?
அது நான் ஒண்ணு சொல்றேன். பண்டம்பா சொல்லு சொல்லு. இரு வரா. அதேதான் இவன் ஸ்பைக்கு சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து நாங்க பண்றது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். எங்க கூடயே டிராவல் பண்ற எல்லாருக்குமே தெரியும். நாங்க 4 பேரை தவிர யாருமே எங்க கூட சேர்றது கிடையாது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். நாங்களே ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு வருவோம். அப்ப தெரியும் நாங்க இது ஏன்னா நீங்க வந்து எல்லாருமே இது அந்த இடத்துக்கு போயிட்டு பேசினவங்கள தான் நீங்க பாத்துருப்பீங்களே தவிர பேசிட்டு போனவங்கள நீங்க யாரும் பாத்துருக்க மாட்டீங்க. நாங்க போவோம் இப்ப பேசுறோம்ல 10 வருஷம் கழிச்சு பாருங்க நாங்க அங்க இருப்போம். எல்லாத்தையும் வாங்கியாச்சு. கால் வைக்கிற பினான்சியல் ஒரு வெடி ரிலேஷன்ஷிப்ல ஒண்ணு. இந்த பாட்காஸ்ட் முடிச்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோரோ கோகு மற்றும் வால்டர் வைட் ஜூனியர். நன்றி, வணக்கம். நன்றி. பை பை. அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட சந்திப்போம்.